Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So நீட் பிசிக்ஸ் படிக்க என் கிளாஸை சூஸ் பண்ணிருக்கீங்க. And I guarantee you என் லெக்சர்ஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ண மட்டும் போதும் நீட் 2023 உங்க பாக்கெட்ல. So இனிமே நான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸ்னு கூப்பிட போறது இல்ல. You are future doctors and dentists. Fine. So எங்க சேனல்ல நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல. There are classes for 12th physics, 12th chemistry, 12th biology and neatla matha subjects liyum kandipa irukum. So make sure you follow our channel because in our channel we learn together. Enga channel la verum problems mattum solve பண்ணாம உங்களையும் கூட solve பண்ண வைப்போம். So நீங்க solve பண்ணும்போது நம்ம ஒண்ணா solve பண்ணி we can make sure we know the concept. Fine. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து electrostatic potential and capacitance and I am your teacher Arun Kishor here. Let's begin our lecture. So உங்களுக்கு இந்த electromagnetics என்கிற செக்ஷன் இருந்து மட்டும் you get 14 questions out of total 45 questions in NEET examination. So 14 questions, that's a huge deal, right? 31% of your entire NEET physics mark is from this particular section. இல்லையா? இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் செக்ஷன் இருந்து மட்டும் உங்களுக்கு 14 questions வருது. ஸோ நீங்க இந்த செக்ஷனை நல்லா தரவு ஆயிட்டீங்கன்னா 14 questions உங்க பாக்கெட்ல வந்துடும். ஸோ என்ன பண்ணாலும் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கிற அத்தனை கான்செப்ட்லையும் மேக் ஷோர் யூ நோ இட் டு த எண்ட். நல்ல தரவா உங்களுக்கு தெரியும்னு யூ மேக் ஷோர். ஓகேவா? ஸோ அதோட சப்செக்ஷன்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா மூவ் ஆகாத சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ் மூவ் ஆகிற சார்ஜஸ். இதே தான் நான் எல்லா கிளாஸும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சொன்னதே சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. பட் இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சாருகேஷ், ஹாய், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் இப்பதான் மெசேஜ் பார்க்குறேன். சாரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ take the test, don't let the test take you. இந்த காசுக்கு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த காசுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க காசை ஆளுங்க, காசை உங்களை ஆள வச்சிடாதீங்கன்னு. அதே மாதிரி நீங்க இந்த கான்செப்ட்ல தரம் ஆனீங்கன்னா நீட் பிசிக்ஸ் வந்து நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, நீட் வந்து இட்ஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். உங்களுக்கு பண்ற சர்வன் மாதிரி நீங்க அது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதுவே நீங்க லாஸ்ட் டைம்ல அடிச்சு பிடிச்சு ஐயோ என்னால முடியல என்ன பண்ண போறேன்னு தெரியாம நீங்க உட்காந்து அர்ஜென்ட் பிடிச்சு எல்லாத்தையும் லைக் குடிச்சோராக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல எதுவுமே ஒர்க் ஆகுது. ஸோ மேக் ஷுர் யூ லேர்ன் நீட் பிசிக்ஸ் ஃப்ரம் திஸ் மொமெண்ட். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் சப்போஸ் நீங்க லேர்ன் பண்ணாட்டி நான் ஃபியூச்சரை பார்த்துக்கலாம்னு உட்காருங்க. சப்போஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாட்டி யூ ஹேவ் டு மேக் ஷூர் யூ ஸ்டார்டட் ஃப்ரம் ரைட் நவ். ஒருவேளை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஓகே ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம சப்ஜெக்டுக்கு போலாமா? ஸோ லெட்ஸ் ரீகால். நமக்கு இதுக்கு முன்னாடி இதே டாபிக்ல we took almost 3 டாபிக்ஸ் இல்லையா? 3 இல்ல 2 சாரி. ஸோ 2 டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? லெட்ஸ் பிரஷ் அப். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட், ஓகே, இது எழுதுறதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் திங், டேக் அ பென் அண்ட் பேப்பர். நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நான் எழுதுறது மட்டும் பார்க்காம நீங்களும் ஒரு நோட்ஸ் எடுங்க, நீங்களும் எழுதுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா சாருகேஷ் உங்களையும் தான் சொல்றேன், நீங்க நோட்ஸ் எடுங்க. ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணாமலே நீங்களே தனியா சால்வ் பண்ண பாருங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணா ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன். ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரீகால். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல? பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி? நமக்கு ரெண்டு சார்ஜஸ் Q1 and Q2 இருந்தால் what will be the potential energy? The potential energy will be U is equal to Q1 Q2 by 4 pi epsilon naught R12 இல்லையா? What is R12? The distance between charge Q1 and Q2. Fine. So நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? தெரியுற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணும். இது யார் இப்போ ஹைலைட்டோட சைஸ் ரெடியூஸ் பண்ணுது? ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்? பொட்டன்ஷியல் எனர்ஜி per யூனிட் சார்ஜ் இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி per யூனிட் சார்ஜ். ஸோ V is equal to U by Q. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ஒர்க் டன். ஏன்னா நம்ம பண்ற ஒர்க் தானே பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஓகே, ஸோ U that's equal to Q by 4 pi epsilon naught R12. So இதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்?
இந்த கலரை சூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நேரம் ஆகுது பாத்தீங்களா. ஓகே. So அதே மாதிரி what is potential difference? Potential difference is the difference in potential between any two points A or B இல்லையா. So potential difference நம்ம எப்படி போடலாம் is the potential difference is the difference in the potential. இப்போ VAB delta V is equal to difference in potential. நான் எடுக்கிற points A and B னா the difference in potential வந்து VAB minus VA இல்லையா. And நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் இதுல இருக்கக்கூடிய சில ஸ்பெசிபிக் கேசஸும் பார்த்தோம் இல்லையா. சில ஸ்பெசிபிக் கேசஸ் ரிகார்டிங் பொட்டன்ஷியல். ஒரு ஸ்பியருக்கு, ஒரு சிலிண்டருக்கு, ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு, ஒரு ரிங்குக்கு, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் ஸ்பெஷல் கேசஸ். And then என்ன பார்த்தோம், we saw what is the motion of an electron or any charge in an electric field இல்லையா. ஸ்பெஷல் கேசஸ். So அதே மாதிரி motion of a charge in an electric field. Motion of charge Q னு போடலாமா, in electric field E. Okay, so இவ்வளவு பார்த்துட்டோம். இனி வந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா equipotential surfaces. And அதே மாதிரி ஒரு கண்டக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா electrostatics of conductors என்னவாக இருக்கும், ஒரு கண்டக்டர்ல ஸ்டாட்டிக் சார்ஜஸ் இருந்தா எப்படி ஒர்க் ஆகும், டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சர்ஃபேசஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சர்ஃபேஸ்ங்கிற பர்டிகுலர் டாபிக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கான்செப்ட் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், காசஸ் லா, கூலும்ஸ் லா, இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நம்ம உட்காந்து காம்ப்ளெக்ஸா உட்காந்து எவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட் வருது. பட் நம்ம இந்த ஈக்குவபொட்டன்ஷியல் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா கிவன் இன் த ப்ராப்பர் சர்க்கம்ஸ்டான்சஸ், லைக் நம்ம காசஸ் லால ஒரு கண்டிஷன் வச்சோம், ஈஸியா இருக்கணும்னா சிமெட்ரிக்கலா இருக்கணும்னு. அதே மாதிரி இந்த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ்லயும் நமக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகும்போ this is the best way for us to calculate electric field. Okay, so Coulomb's law வந்து சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நமக்கு ஈஸியஸ்ட் வேயா இருக்கும். காசஸ் லாவும் அதே மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நமக்கு ஈஸியஸ்ட் வே. அதே மாதிரி ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸும் சில கண்டிஷன்ஸ் இருக்கும்போ it is the best way for us to calculate electric field. ஓகேவா, அதுக்காக இது மூணு எப்போ ஒர்க் ஆகுதுன்னு இல்லை, மூணு நீங்க எந்த சார்ஜ் எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகேவா, கண்டிப்பா எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஒர்க் ஆகும். பட் நமக்கு பண்றதுக்கு ஈஸியான வே தெரியணும் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம பண்றக்கூடிய அந்த ஈஸி லெவல் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் கண்டிஷன் பொறுத்து. ஓகேவா, தட் இஸ் வை we are using this concept of equipotential surfaces. ஓகே ஓகே, ஸோ நம்ம equipotential surface என்ன பார்ப்போம், electrostatics of conductors அதை பத்தி பார்ப்போம், and the most important thing dielectrics and polarization பத்தியும் பார்ப்போம். ஆஃப்கோர்ஸ் உங்க நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த டாபிக் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் ஃபியூச்சர்ல நீங்க லைக் இன் ஃபர்தர் ஸ்டடிஸ் நீங்க பிசிக்ஸோ ஒரு அந்த மாதிரி ரிலேட்டட் நீங்க போனீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா டாக்டர்ஸ் தான் ஆக போறீங்க. பிகாஸ் எல்லாரும் நீட் 2023 பாஸ் ஆவீங்க எனக்கு தெரியும். பட் ஸ்டில் சப்போஸ் வந்து நீங்க பிசிக்ஸ் மேஜர் பர்சியூ பண்றீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து இட் வில் பி மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகேவா, ஓகே. ஸோ எல்லாரும் வீட்லயும் ஸ்டெப் இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்லயும் ஸ்டெப் இருக்கும். எப்படி இருக்கும், 1 2 3 அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல என்ன ஸ்டெப்ஸே இருக்காது, பிளாட்டா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேர் கேசஸ் வரும், ஸ்டெப்ஸ் வரும், மறுபடியும் பிளாட்டா இருக்கும், மறுபடியும் பிளாட்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரே ஸ்டெப் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் 1 ஸ்டெப். ஓகே, இதுதான் நம்ம ஸ்டெப்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப். ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போகும்போது என்ன ஆகுது, நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் டன் பண்ணணும் இல்லையா. பிகாஸ் நம்ம ஒரு ஹைட்டுக்கு போறோம், ஹைட்டுக்கு போகும்போது நம்ம மொத்த பாடியை லிஃப்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு ஒர்க் டன் தேவை. பிகாஸ் நம்ம ஒர்க் டன் நமக்கு எனர்ஜி இருந்தா தானே நம்ம மேலே ஏற முடியும். சப்போஸ் உங்களுக்கு எனர்ஜியே இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே ஸ்டெப்ல ஒண்ணுன்னா அங்கிட்டும் இங்கிட்டுமா நடப்பீங்க, ஒரு அங்கேயே உட்காருவீங்க இல்லையா. ஸோ நமக்கு ஒரு ஸ்டெப் இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போக நமக்கு ஓரளவுக்கு எனர்ஜி தேவை. பட் நம்ம அதே ஸ்டெப்ல லைக் சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கீங்கன்னா அதே ஸ்டெப்ல அங்கிட்டும் இங்கிட்டுமா நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை, உங்களுக்கு எனர்ஜி தேவையே இல்லை. அப்கோர்ஸ் நீங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். பட் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு செகண்ட் ஸ்டெப், ஒரு செகண்ட் ஸ்டெப் டு தேர்ட் ஸ்டெப் போறதுக்கு அளவுக்கான எனர்ஜி நீங்க அதே ஸ்டெப்ல அங்கிட்டும் இங்கிட்டுமா போறதுக்கு தேவையில்லை. சும்மா ஒரு லைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தானே தேவை.
ஸோ இதை வச்சுதான் நம்ம ஈக்குபொட்டன்ஷியல் கான்செப்ட் நம்ம கொண்டு வரலாம். நம்ம ஒரு பொட்டன்ஷியல் இருந்து இன்னொரு பொட்டன்ஷியலுக்கு போகும்போது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். பட் நம்ம எடுக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல ஒரு லைன்ல ஒரு பிளேன் எதுவாக இருந்தாலும் அந்த ரீஜன்ல ஃபுல்லா ஒரே பொட்டன்ஷியல் இருந்தா it is called an equipotential surface or equipotential volume or equipotential line, anything. ஓகேவா? நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரீஜன்ல ஃபுல்லா பொட்டன்ஷியல் சேமா இருக்கணும் இல்லையா? சேமா இருக்கணும். அது அந்த கான்செப்ட் தான் நம்ம ஈக்குபொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஓகே, the concept of equipotential, equal potential, equipotential. fine, ஓகே. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நீங்க மேப்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது கூகுள் மேப்ஸ்ல இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? பட் நார்மலி நீங்க இந்த ஜியாகிரபில சாதாரண இந்த ஸ்கூல் மேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்கூல் மேப்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஊட்டிக்காரன், ஸோ எனக்கு இந்த மாதிரி மேப்ஸ் தான் பொதுவா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேப்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஒரு ஹைட்டுக்கு, ஸோ இந்த லைன்ல இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஹில்ல குறிக்குது. ஓகே, இந்த ரீஜன் ஒரு ஹில்ல குறிக்குது. இந்த லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் என்ன அதே ஹைட்ல இருக்குதாமா. அது மாதிரி இது வந்து ஒரு 30 மீட்டர் ஹைட்ல இருக்கு, இது வந்து ஒரு 20 மீட்டர், இது வந்து 10 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஈக்குவல் ஹைட்ல இருக்க பாயிண்ட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைனா போடுறோம். இதுக்கு பேரு கான்டோர் லைன்ஸ் சொல்லுவாங்க. தட்ஸ் another thing. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ஜ் சிஸ்டமோ இருந்தா அந்த சார்ஜ் சிஸ்டம்ல இருந்து வரக்கூடிய அத்தனை பொட்டன்ஷியலையும் நம்ம கம்பேர் பண்ணி and what we are doing, we are connecting every single point that has the same potential. இப்போ இதுக்கு 5 வோல்ட்னா இதுக்கு 5 வோல்ட் கனெக்ட் பண்ணிரு, 5 வோல்ட் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபைனலா கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய லைன்லயோ பிளெயின்லயோ சர்ஃபேஸ்லயோ ஸ்பியர்லயோ எதுவாக இருந்தாலும் அந்த ரீஜன்ல மொத்தமா என்னவா இருக்கும்? ஈக்குபொட்டன்ஷியல். அது ஐ மீன் எல்லா இடத்துலயும் பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால்ட் ஈக்குபொட்டன்ஷியல். ஓகே, ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது, பட் ஐ திங்க் யூ நோ வாட் த பாயிண்ட் இஸ், ரைட்? ஓகே, ஸோ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ், இது சர்ஃபேசஸ் மட்டும் இல்ல, லைன்ஸ் வரலாம், வால்யூம் வரலாம் இல்லையா? வால்யூம் வரலாம். அது வந்து நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்னன்னு இல்லையா? சொல்லாமலேயே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க என் ப்ரீவியஸ் லெக்சரையும் பாருங்க, அண்ட் எனக்கு வரப்போ ஐ மீன் நான் போடக்கூடிய ஃபியூச்சர் லெக்சர்ஸையும் நீங்க பார்க்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பொதுவாக சொல்றது தானே. பட் ஐ வில் அஷ்யூர் யூ, நீங்க என் லெக்சர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போதும் நீட் 2023 இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. ஸோ ஆஸ் ஐ செட், ஈக்குபொட்டன்ஷியல்னா ஒரு சர்ஃபேஸ் ஒரு லைன் ஒரு வால்யூம்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் we have the same potential. ஓகேவா? ஸோ சர்ஃபேசஸ் வித் ஈக்குவல் பொட்டன்ஷியல். ஸோ as we know, நமக்கு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அந்த பாயிண்ட் சார்ஜ்ல பொட்டன்ஷியல் நம்ம எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போடுவோம்? இது நேத்தும் நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு முந்தானேத்தும் நான் சொல்லியிருந்தேன். V is equal to 1/4 pi epsilon naught Q by R. ஸோ என்ன ஆகுது நமக்கு? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ V is directly proportional to 1/R. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸ் என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கு ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த சர்க்கிள் என்ன ஆகுது? இந்த சர்க்கிள் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸ் என்ன? ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்து இந்த சார்ஜ்ல இருந்து இருக்கு இல்லையா? பட் இந்த சர்க்கிள் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் அதே டிஸ்டன்ஸ் இருந்து தான் இந்த பாயிண்ட் சார்ஜ் கிட்ட இருந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த சர்க்கிள் எடுத்தாலும் இந்த சர்க்கிள் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் ஏதோ ஒரு லெவல் டிஸ்டன்ஸ், பட் the distance between every single point in this circle and this charge will be the same இல்லையா? அதே மாதிரி இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள். ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டா அந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி கான்சென்ட்ரிக்கா சர்க்கிள்ஸ், பட் 3Dல எடுத்தா கான்சென்ட்ரிக்கா ஸ்பியர்ஸ் இல்லையா? ஒரு வெங்காயத்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? உருக்கும்போ ஸ்பியர் லைக் ஒரு சர்க்கிளா வந்துட்டு இருக்கும், ஸ்பியரா வந்துட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சார்ஜை சுத்தி என்ன இருக்கு? கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ். ஓகே, கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் வந்து அப்படியே இன்ஃபினிட்டிவா போயிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு கான்சென்ட்ரிக் ஷெல்லையும் தான் நம்ம ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ்னு சொல்றோம். ஓகே, ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுக்கும், அந்த பாயிண்ட் சார்ஜ் இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கா? அந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்டுக்கும்
அதே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஸோ அது ஒரே பாயிண்ட் இருந்து குறிப்பிட்ட அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கிள்னு சொல்லுவோம், 3Dல ஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்து அந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி அந்த பாயிண்ட் சார்ஜ் சென்டர்ல வச்சு அதை சுத்தி நம்ம வரையக்கூடிய கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் தான் அதோட ஈகோ பொட்டன்ஷியல்ஸ். ஓகேவா, ஈகோ பொட்டன்ஷியல்ஸ். ஸோ இந்த ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ்க்கு கண்டிப்பா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நிறைய பேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுல வெரி ஃபர்ஸ்ட் திங், இது வந்து காமன் சென்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்பெசிஃபிக்கா நான் எடுத்து சொல்ல தேவையில்லை, பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் அண்ட் an equipotential surface is always 0. ஸோ ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்டுக்கும் சேம் பொட்டன்ஷியல். ஸோ சேம் பொட்டன்ஷியல்னா என்ன ஆகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, VA is equal to VB minus VA. பட் நமக்கு என்ன தெரியும், அத்தனை பாயிண்ட்லயும் அதே சேம் பொட்டன்ஷியல். ஸோ the potential difference is என்ன, பிக் 0, பெரிய முட்டை. ஓகே, ஸோ அதே மாதிரி no intersections allowed. ஸோ ஒரு ஈக்கோ பொட்டன்ஷியல்ல நமக்கு அத்தனை பாயிண்ட்லயும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு சர்ஃபேஸ் சர்க்கிள் ரொம்ப கேவலமா இருக்குல்ல, ஓகே இது கொஞ்சம் நீட்டா இருக்கு இது. ஸோ இதுல ஒரு பொட்டன்ஷியல் V1, ஓகே இதுல ஒரு பொட்டன்ஷியல் V1, அதே மாதிரி இதுல ஒரு பொட்டன்ஷியல் V2 இருக்குன்னா இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, ஓகே இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம எப்படி சொல்லலாம், ஓகே ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இதே பாயிண்ட்ல நம்ம இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ்ல சேம் பாயிண்ட் டூ டிஃபரெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் வருது. ஸோ இங்க இந்த சர்ஃபேஸ் படி பார்த்தா V1 வரணும், இந்த சர்ஃபேஸ் படி பார்த்தா V2 வரணும். ஒரே பாயிண்ட்ல ரெண்டு டிஃபரெண்ட் பொட்டன்ஷியல் இருக்க முடியுமா, இருக்க முடியாது. பிகாஸ் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் படி ஒரு பாயிண்ட்ல எத்தனை இண்டிவிஜுவல் சார்ஜஸ் இருந்து எத்தனை இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையும் சம் பண்ணி ஃபைனலா வரக்கூடிய வேல்யூ தான் அந்த பாயிண்ட்ல இருக்கும். பட் இது வந்து அதையும் மீறி ஒரே பாயிண்ட்ல டூ டிஃபரெண்ட் வேல்யூஸ் வருது. அதனால தான் நோ இன்டர்செக்ஷன்ஸ் அலௌட்னு சொல்றோம். ஸோ an equipotential surface will never intersect with another equipotential surface. நமக்கு சப்போஸ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த equipotential surfaces ரெண்டுக்குமே சேம் பொட்டன்ஷியல் இருந்தா இல்லையா. ஸோ V1 V2 V1 is equal to V2. ஸோ ரெண்டுக்குமே சேம் பொட்டன்ஷியல் இருந்தா இது ரெண்டும் அதே சேம் பொட்டன்ஷியல் ஐ மீன் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட டூ டிஃபரெண்ட் பார்ட்ஸ் மாதிரி போடலாமா. பிகாஸ் நம்ம இப்படி எடுத்தாலும் அதே V தான் வரும், இப்படி எடுத்தாலும் அதே V தான் வரும். ஸோ ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் will never intersect with another equipotential surface, but if the two equipotential surfaces have the same potential, okay, if V1 is equal to V2, அப்போ intersect ஆகலாம். Okay, only when V1 is not equal to V2. Okay, so two different potential இருந்தா intersect ஆகக்கூடாது, two potential சேமா இருந்தா intersect ஆகலாம். இந்த பொதுவா சொசைட்டில பண்ணுவாங்கல்ல, பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க சின்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க கூட போகக்கூடாது, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க கூட தான் பழகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பொறுத்தவரை ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருந்தா தான் இன்டர்செக்ட் ஆகும், ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இல்லாட்டி இன்டர்செக்ட் ஆகாது. ஃபைன். ஸோ அதே மாதிரி ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல work done is always zero, always zero. இது வந்து நம்ம சிம்பிளா போட்டுக்கலாம். work done நம்ம எப்படி எடுப்போம், work done is equal to Q into delta V இல்லையா. இங்க நமக்கு என்ன தெரியும், டெல்டா V வந்து ஆல்ரெடி ஒரு பிக் ஜீரோன்னு தெரியும். ஸோ work done வந்து பிக் ஜீரோ. அதே மாதிரி நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து நீங்க பென் அண்ட் பேப்பர் எழுதாட்டி frankly நீங்க வீடியோ பார்க்கறதும் பிக் ஜீரோ. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் ஆல்வேஸ் டேக் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் ரைட் டவுன் எவ்ரிதிங் which I am telling you. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெட்டர் ஆகும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈஸியும் ஆகும், எனக்கும் டீச் பண்ண கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல V1 V2 டிஃப்ரெண்டா நம்ம நேம் பண்ணாலும் V1 is equal to V2. ஸோ ரெண்டு பாயிண்டும் சேமா இருக்கு. ஸோ ஒரு சார்ஜ் V1 இருந்து V2 கொண்டு வந்தாலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருக்கும். ஸோ work done also will be a big zero. ஓகேவா. ஓகே, ஸோ அதே மாதிரி electric field lines will be directly, I mean will be perpendicular, okay, perpendicular to equipotential surface. இது வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜ் எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் சார்ஜ் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், equipotential surfaces will always be concentric shells around the point charge இல்லையா.
ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தால் அந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் தான் அதோட ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட்ஸ். அதுவே நெகட்டிவ் சார்ஜ்னா இட் வில் பி ரேடியலி இன்வர்ட்ஸ் இல்லையா? இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ். ஸோ நம்ம ரேடியலி அவுட்வர்ட்ஸ்னாலும் இன்வர்ட்ஸ்னாலும் அதோட டைரக்ஷன் வந்து ஒன்னா இப்படி அந்த பாத் வந்து சேமா இருக்குது இல்லையா? ஒன்னா இப்படி போகும் இல்லை இப்படி போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல என்ன ஆகுது? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது. So this is just a derivation, to make you understand. இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தாலும் அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் will always be perpendicular. Okay, will always be perpendicular. So this is a very very important property. NEET examல டைரக்டாவே இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. So always remember that electric field lines will be perpendicular to the equipotential surface at any given charge distribution. இங்க பாயிண்ட் சார்ஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா இருக்கு, சோ அதை யூஸ் பண்ணேன். பட் எந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க எடுத்தாலும், பாயிண்ட் சார்ஜ் இல்லாம ஸ்பியர், சர்க்கிள், ரிங், சிலிண்டர், லைன் சார்ஜ் எதுவா எடுத்தாலும் the situation is the exact same. ஓகேவா? ஓகே. சோ அதே மாதிரி இந்த ஈக்குபொட்டன்ஷியல்னா வால்யூம் மட்டும் சர்ஃபேஸ் மட்டும் இல்ல, வால்யூமும் இருக்கும் இல்லையா? வை வால்யூமும் இருக்குன்னு சொல்றோம்? பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேத்தே எடுத்து பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்ல அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், ஓகே, இன் ஸ்பெரிக்கல் ஷெல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் அந்த ஸ்பியருக்கு உள்ள என்டையர்லி இருக்கும் இல்லையா? V inside. ஓகே. சோ நம்ம என்ன சிச்சுவேஷன் எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லோ ஒரு கண்டக்டிங் ஸ்பியரோ ஆர் அதுவே ஒரு கண்டக்டிங் சிலிண்டர் எதுவாக இருந்தாலும், ஒரு கண்டக்டர்னு எடுத்தா அந்த கண்டக்டருக்குள்ள மொத்த ரீஜன்லயும் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும்? It will be exactly same to the potential which the conductor has on its surface. Surface la enna potential irukko adhe potential the surface of the volume of the entire conductor la irukum. So நம்ம இவ்வளவு நேரம் எடுத்த கேஸ் என்ன? ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தோம். பட் இதுல என்ன இருக்கு? மொத்த வால்யூம்லயும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. சோ அதை நம்ம இப்ப எப்படி சொல்லலாம்? We can indicate it as an equipotential volume. இதே மாதிரி ஈக்குபொட்டன்ஷியல் லைனும் வரும். ஒரு லைன்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் பொட்டன்ஷியல் சேம்னா ஈக்குபொட்டன்ஷியல் லைன். ஓகே. சோ அதே மாதிரி ஸ்பேசிங் பிட்வீன் தி சர்ஃபேசஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by E vector, modulus of E vector. அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாதிரி தான். எவ்வளவு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம ஒரு ரீஜன்ல இருக்கோ அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரீஜன்ல ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கம்மி. அதுவே ரொம்ப கம்மியான ஸ்பேசிங்னா, கம்மியான டிஸ்டன்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். பட் இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஃபன்னியா தெரியும், பட் இதே ப்ராப்ளம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி 3 ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல 10 வோல்ட், இதுக்கு ஒரு 20 வோல்ட், இதுக்கு ஒரு 30 வோல்ட்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க ஒரு 10 வோல்ட், பட் இதுக்கு வந்து 15 வோல்ட், இதுக்கு வந்து 20 வோல்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை நான் இங்க ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இந்த டேபை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பிஹெச்டி எடுக்கணும் போல இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த ரீஜன்ல இந்த 2 கேசஸ்லையும் உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த 2 கேசஸ்லையும் ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரீஜன் எடுத்துக்கிறேன். இந்த ரீஜன் எடுத்தா இதுலயும் அதே 3 லைன்ஸ் தான், இதுலயும் அதே 3 லைன்ஸ் தான், ஸ்பேசிங்கும் சேம் தான். பட் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இதுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 10 இருக்கும், இதுக்கும் 10 இருக்கும், பட் இதுல 5 இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் படி நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி வரணும், இதுக்கும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வரணும். பட் தட்ஸ் நாட் தி கேஸ், ரைட்? பிகாஸ் இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து வெறும் 5 தான், பட் இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 10. ஸோ இது வந்து வெரி வெரி சில்லி பாயிண்ட் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல. So spacing between the surfaces is inversely proportional to 1 by electric field. Okay, based on
டெல்டா வி. ஸோ ரெண்டு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் மட்டும் இல்ல, அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அதை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் மாறும். ஓகேவா? ஸோ இதுல ஸ்பேசிங் அதிகம், இதுல ஸ்பேசிங் கம்மின்னு பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. இதுல ஸ்பேசிங் எவ்வளவு இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதுக்கு அதிக எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ why can a bird perch on a high power electric wire without getting any shock? இது வந்து சிம்பிளா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். உட்கார்ந்து இந்த எலக்ட்ரிக் வயர்ல பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து வந்து பறந்து நின்றுட்டு இருக்கும். நம்மளும் எப்படா அது ஷாக் அடிச்சு கீழே வரும்னு சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு பேர்டு வந்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் சரி அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக்கே ஆகுறது இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? அதுக்கு ரீசன் the bird is sitting on an equipotential surface. So நீங்க ஒரு வயர் எடுத்துட்டீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வயர், ஓகே, ஸோ ஒரு வயர் எடுத்துட்டீங்கன்னா அந்த வயர்ல என்ன இருக்கும், அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் சேம் ஈக்குவபொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஐ மீன் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல வி இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல வி தான் இருக்கும், இந்த பாயிண்ட்லயும் வி தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் வியா இருந்தா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? ஜீரோ இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருந்தா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுமா? ஆகவே ஆகாது. ஸோ நோ எலக்ட்ரான் ஃப்ளோ. ஸோ ஷாக் அடிக்கணும்னா என்ன ஆகணும்? கரண்ட் உள்ள போகணும். கரண்ட் உள்ள போகணும்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும். இங்க எலக்ட்ரான்ஸே ஃப்ளோ ஆகுறது இல்லை. ஸோ பேர்டுக்கு ஒண்ணுமே ஆகாது, சேஃபா வைக்கலாம். இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்த துணியை காய வைப்பாங்கல்ல, அதே மாதிரி வைப்பாங்க. பட் இதுல மெயின் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. Why does a human being get an electric shock while touching a high power electric wire? So நான் சொன்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க கிரவுண்ட் இருந்து ஒரு எலக்ட்ரிக் வயரை தொடுறீங்கன்னா மோஸ்ட்லி ஷாக் அடிக்கும். பட் நீங்க ஒரு ஹைட் இருந்து ஒரு பில்டிங் மேல இருந்தோ அந்த மாதிரி தொட்டா மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகிறது இல்லை நிறைய பேருக்கு. So the reason behind this particular explanation, why does a human being get an electrical shock while touching a high power electrical line? So இங்க வயர் இருக்கா? இருக்கு. Just a minute. So இங்க வயர் இருக்கா? இருக்கு. Of course இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வயர் மேலேயே இருக்கோம். பேர்ட் மாதிரி நம்ம போய் உட்காந்து குரங்கு மாதிரி உட்காந்து உட்கார முடியுமா? முடியாது. நம்ம வந்து கிரவுண்ட்ல இருப்போம் இல்லையா? ஸோ கிரவுண்ட் இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரம் த கிரவுண்ட் அந்த பர்சன் வந்து என்ன, அந்த அப்பாவி பர்சன் வந்து இந்த வயரை தொடுறான். கிரவுண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன? ஆல்வேஸ் ஜீரோ. ஓகே, எர்த் நம்ம இருக்கக்கூடிய எர்த், அதாவது கிரவுண்ட்ல பொட்டன்ஷியல் வந்து ஆல்வேஸ் ஜீரோன்னு நம்ம எடுப்போம். இந்த பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்கும், நமக்கு எவ்வளவு தெரியாது, பட் சம் வேல்யூ இருக்கும். ஸோ இதுல இப்போ இந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்காது, சம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது இல்லையா? v minus 0 that is equal to v. ஸோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரே ரீசனால என்ன ஆகுது? அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் போக வைக்கிறதுக்காக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. ஓகே, ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனா என்ன வரும்? கரண்ட் வரும். கரண்ட் பாடிக்குள்ள போனா எலக்ட்ரிக் ஷாக் இல்லையா? இந்த மாதிரி நிறைய அப்பாவிங்களுக்கு வந்து இந்த லைக் இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாததால நிறைய ஆக்சிடென்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இங்க பேர்ட்ஸுக்கு வந்து என்னன்னா, பேர்ட்ஸ் வந்து அதே சர்ஃபேஸ்ல தான் ரெண்டு காலையும் வச்சு உட்காரும். ஸோ ரெண்டு பாயிண்ட்லயும் அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோ. இட் இஸ் அன் ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது, ஷாக் அடிக்காது. பட் மனுஷங்களுக்கு நம்ம கிரவுண்ட் இருந்து தான் தொடுவோம். கிரவுண்ட் இருந்து தொடும்போ கிரவுண்டுக்கும் அந்த வயருக்கும் ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், நம்ம பாடிக்குள்ள கரண்ட் போகும், நமக்கு ஷாக் ஆகும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் அட்மிட் ஆயிடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டோம்னா அந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி நம்ம வரையக்கூடிய கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அத்தனை ஸ்பியர்ஸையும் தான் நம்ம ஈக்குவபொட்டன்ஷியல்னு சொல்லுவோம், ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு. வாட் இஃப் வி ஆர் டேக்கிங் டூ parallel plates லைக் parallel plate இல்லையா? சாரி, இதுதான், இது ரெண்டும் parallel plate வச்சுக்கோங்களேன். இது ஒரு சார்ஜ், இது அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும்? இங்க இருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும் இல்லையா? இங்க இருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல்? அகெயின் v is equal to 1/r இல்லையா? is inversely proportional to 1/r. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு r டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் சார்ஜ் the electric potential will be the same. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு இது ஒரு r டிஸ்டன்ஸ் வைங்களேன்.
இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சேமா இருக்கும், இங்க சேம் இங்க சேம் இங்க சேம், அதே மாதிரி மொத்தமா சேமா இருக்கும். ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ்ல எங்க இருக்கு, அந்த பிளேட்டுக்கு பேரலா இருக்கக்கூடிய ஒரு பிளேன்ல தான் இந்த மொத்த பாயிண்ட்ஸும் இருக்கு இல்லையா. These entire points are located in a plane which is parallel to these two parallel plates இல்லையா. So two parallel plates எடுத்துட்டோம்னா the planes parallel to the plates are the equipotential surfaces. Okay, அதே மாதிரி ஒரு லைன் சார்ஜ் எடுத்துட்டோம்னா, ஒரு லைன் சார்ஜ்னா அந்த லைன் சார்ஜ் வந்து ஒரு r டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சிலிண்டர் கிடைக்கும். ஸோ ஷெல்ஸ்னு போட்டிருக்காங்களா, கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் இல்ல, கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ். ஸோ இந்த லைன் சார்ஜ் மிடில் வச்சு அதை சுத்தி நம்ம கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ் நிறைய ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வரைஞ்சால் அந்த கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் லைன் சார்ஜ்க்கு கிடைக்கக்கூடிய ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். ஓகேவா. அதே மாதிரி டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்தா என்ன ஆகும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தோம்னா கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்தோம்னா கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் இருக்கும். அண்ட் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து சேம் பொட்டன்ஷியல் வரும். ஸோ அந்த ரெண்டு சேம் பொட்டன்ஷியல் வரக்கூடிய ரீஜனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், பிகாஸ் தே ஹேவ் த சேம் பொட்டன்ஷியல். ஓகேவா, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுல வந்து இதே மாதிரி ரெண்டு சார்ஜஸ் எடுக்கிறோம், ரெண்டு சார்ஜஸ் பக்கத்துல வைக்கிறோம். அண்ட் நமக்கு ரெண்டு சார்ஜ்லயும் எப்படியும் இதுக்கு ஒரு 5 வோல்ட் ஒரு டிஸ்டன்ஸ்ல வருதுன்னா இந்த சார்ஜுக்கும் 5 வோல்ட் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல வரும். ஸோ அந்த ரெண்டு டிஸ்டன்சஸ்ல வரக்கூடிய அந்த ரெண்டு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், பிகாஸ் போத் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் ஹேவ் த சேம் பொட்டன்ஷியல். ஓகே ஓகே, அதனால தான் இங்க நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். லைக் நான் ப்ராப்பர்ட்டிஸ்ல சொன்ன மாதிரி, என்ன சார் இன்டர்செக்ஷன்ஸே இல்லைன்னு சொல்றீங்க, இப்போ புதுசா இன்டர்செக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்லயும் இந்த ரெண்டு சார்ஜஸுக்கும் சேம் பொட்டன்ஷியல். அப்போ இங்க ஒரு 5 வோல்ட்னா இங்கேயும் 5 வோல்ட்டா தான் இருக்கும். ஓகேவா, அதனால இன்டர்செக்ட் பண்ணா தப்பு இல்லை. ஈக்குவலா இருக்கிற பொட்டன்ஷியல், லைக் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸை கனெக்ட் பண்ணலாம். ஈக்குவலே இல்லாத ஸ்டேட்டஸை ஈக்குவல் ஸ்டேட்டஸே இல்லாத ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே. So draw the equipotential surfaces for the following. இது நம்ம எப்படி பண்ணலாம், அதே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தேவையே இல்லை, சிம்பிள். இது வந்து எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு வரக்கூடிய ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் இல்லையா. இந்த ட்ரிங்ல இருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு r டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்களேன். அந்த r டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்ல என்ன ஆகுது, அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் we have the same potential. So we are connecting this entirely together and we get a concentric ring because it's a ring charge இல்லையா. ஸோ ஒரு ரிங் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் தான் அதோட ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் இல்லையா, கான்சென்ட்ரிக் ரிங்ஸ். அதே மாதிரி நமக்கு இந்த சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸ்ல நமக்கு ஈக்குபொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், அதே மாதிரி தான். இங்க ஒரு r டிஸ்டன்ஸ், இங்க ஒரு r டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இங்கேயும் r, இங்கேயும் r, இங்கேயும் r, இங்கேயும் r, இதெல்லாம் எடுத்தா நமக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணலாமா. ஸோ கொஞ்சம் திக்கான இது எடுக்கலாம். இது ஒரு r டிஸ்டன்ஸா, இங்க ஒரு r, ஆறு 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 ஆர் ஆறுனா ரிவர் இல்லை சரியா, இந்த ஆர் ஆர் ஆர். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம். ஓகே, இதே மாதிரி எக்ஸாம்பிள் வரைஞ்சிடாதீங்க, ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்லையும் இந்த பொட்டன்ஷியல் வில் பி த சேம். ஓகே, பொட்டன்ஷியல் வில் பி த சேம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் ரிங்ஸ்னு போட முடியாது இல்லையா. பட் நமக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் நம்புறேன். பிகாஸ் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் ஆக தான் இருக்கும். ஸோ we just connect the points entirely and we give it as the equipotential surface, ES. Okay, ஸோ இதுதான் equipotential surfaces ஓட கான்செப்ட். நீங்க ஒரு சார்ஜ் எடுக்கிறீங்க, அந்த சார்ஜ்ல இருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸுக்கும் லைக் சேம் பொட்டன்ஷியல் வந்துச்சுன்னா அந்த சேம் பொட்டன்ஷியல் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி
நமக்கு தரக்கூடிய ஒரு சர்ஃபேஸோ வால்யூமோ லைனோ தான் ஈக்குவபொட்டன்ஷியல்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, so questions involving equipotential surfaces. The angle between electric lines of force and the equipotential surfaces. இது நீ உங்களுக்கு தெரியாட்டி நீங்க மறுபடியும் லெக்சரை ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் இது நான் ப்ராப்பர்ட்டில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நமக்கு இருக்கக்கூடிய நான் பின்னாடி போல, பட் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சார்ஜ் நம்ம எப்படி எடுத்தோம்? கான்சென்ட்ரிக் ஷெல்ஸா இல்லையா? கான்சென்ட்ரிக் ஷெல்ஸா நம்ம இந்த சார்ஜஸ் எடுத்தோம், ஐ மீன் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தோம் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் சார்ஜ்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஃபைன், சிம்பிள். இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? So the diagram below shows the regions of the equipotentials. Okay, a positive charge is moved from A to B in each diagram. So இந்த ரீஜன்ல நிறைய ஈக்குவபொட்டன்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவபொட்டன்ஷியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்க? அந்த ஈக்குவபொட்டன்ஷியல்ஸ்ல we are moving the charge, ஏதோ ஒரு சார்ஜ், எவ்வளவு சார்ஜ் நமக்கு முக்கியம் இல்ல, ஏதோ ஒரு சார்ஜ் we are moving it from A to B. இங்கேயும் A to B, இங்கேயும் A to B, இங்கேயும் A to B. ஸோ இந்த A to B ல இருந்து வரக்கூடிய இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெசிபிக் கேசஸுக்கு ஒர்க் டன் என்னவா இருக்கும் கேக்குறாங்க. The maximum work done is required to move Q in figure 3. So எந்த ஃபிகர்ல வந்து லைக் நம்ம ஒர்க் டன் வந்து அதிகமா இருக்கு இல்ல இதெல்லாம் சேமா இருக்கா, ஒர்க் டன் இஸ் சேம் இல்ல இதுல மினிமமா இருக்கு, அந்த மாதிரி கேக்குறாங்க. செக் பண்ணிக்கலாமா? இதுக்கு கிவன் தேவையில்ல, பட் ஜஸ்ட் கிவன். வாட் இஸ் கிவன்? டயக்ராம் இல்லையா? ஆசன் டயக்ராம் போடுறேன் பிகாஸ் இதுல ஒவ்வொன்றா உட்காந்து போட்டா ரிஸ்க் ஆயிடும் நமக்கு. ஸோ டு ஃபைண்ட் ஒர்க் இல்லையா, ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன் இது வந்து வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். பட் இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக போற ஃபேக்டர் என்னன்னா, இதுல ஏ டும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து வேற, இதுலயும் ஏ டு பி டிஸ்டன்ஸ் வேற, ஏ டு பி டிஸ்டன்ஸ் வேற, ஏ டு பி டிஸ்டன்ஸ் வேற. ஓகே, ஸோ டபிள்யூ என்ன ஒர்க் டன் Q இன்டு டெல்டா வி. இதுல டிஸ்டன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு டேர்ம் வருதா? கண்டிப்பா இல்ல. நமக்கு வந்து சார்ஜ் என்ன அது முக்கியம், அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அது ரெண்டு மட்டும் தான் நமக்கு முக்கியம். இங்க வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னது? எல்லா 4 கேசஸ்லயும் அதே சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எல்லா கேசஸ்லயும் நம்ம Qன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு எப்படி கேஸ் நம்ம Qன்னு எடுத்துக்கலாம். இங்க டெல்டா வி என்னவா இருக்கும்? இங்க from 10 volt we are bringing it to 40 volt. So delta V is equal to 40 minus 10 30 volt. இங்க என்னவா இருக்கும்? இங்கேயும் அதே டெல்டா V is equal to 40 to 10 இல்லையா? 10 இருந்து 40க்கு கொண்டு போறோம். So 40 minus 10 30 volt. அதே மாதிரி இங்க potential difference என்னவா இருக்கும்? delta V is equal to 40 minus 10 அதே 10. எவ்வளவு அடிச்சாலும் மாறாத பீப்புள் மாதிரி இதுல வந்து 4 கேசஸ்லயும் அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னதான் ஷேப் மாத்தினாலும் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு இதுலயும் 40 மைனஸ் அதே 10 தட் இஸ் ஈக்குவல் டு 30 வோல்ட். தப்பு பண்ணிட்டோமே. இதுல ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கலர்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் இந்த வேற கலர்ல எழுதுறேன். நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் கரெக்ட் தான், நான் எழுதுன டைப் தான் சரியில்லை. 30 volt. இதுலயும் delta V is equal to 40 minus 10 30 volt. இதுலயும் delta V is equal to 40 minus 10 30 volt. இதுலயும் அதே delta V is equal to 40 minus 10 30 volt. So 4 கேசஸ்லயும் நமக்கு 30 volt தான் டிஃபரன்ஸ் வருது. So எல்லா கேஸ்லயும் என்னவா இருக்கும்? 30 Q joules தான் work done வரும் இல்லையா? பிகாஸ் எல்லா இதுலயும் சேம் சார்ஜ் தான் யூஸ் பண்றோம், சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இருக்கு, அண்ட் ஒர்க் டன் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுது, அண்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் சேம்னால ஒர்க் டன் ஆல்சோ வில் பி த சேம். ஸோ ஆப்ஷன் பி வெரி சிம்பிள், ரைட்? இது வந்து நீட் 2017 உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அண்ட் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நீட் 2022 மோஸ்ட் ரீசன்ட் நீட் எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபைன். பட் ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸ் தம். ஓகே, நீங்க ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க தனியா போட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே, பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். கான்செப்ட் தெரிஞ்சா நம்ம ஈஸியா பார்த்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல நம்ம போட்டுடலாம். பட் கான்செப்ட் தெரியாட்டி
ஆர் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலும் ப்ராக்டிஸ் இல்லாட்டி கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ ஹாவ் இனஃப் கான்செப்ட் நாலேஜ் அண்ட் இனஃப் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இன்வால்விங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நான் இதுல வந்து ஸ்பேசிங் பிட்வீன் தம்க்கு வந்து லைக் இது 2 கேசஸ்லயும் சாரி இந்த 4 கேசஸ்லயும் என்ன ஆகுது, ஸ்பேசிங் பிட்வீன் த லைன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? ஸ்பேசிங் பிட்வீன் த லைன்ஸ் டிஃபர் ஆகுது, பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து வேரியே ஆகாம இருக்கு, பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் இல்ல. பிகாஸ் இதுல வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், இதுல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், இதுல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், இதுல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், பட் டெல்டா வி இஸ் த சேம் ஃபார் எவ்ரி சிங்கிள் கேஸ் இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு, டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது. ஸோ எல்லா இடத்துலயும் எல்லா டேர்ம்ஸும் சேமா இருக்குமா? இல்ல. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி இன்டு டி. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆனால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னதான் இந்த எல்லா கேசஸ்லயும் சேமா இருக்குனாலும் அந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் வேரி ஆகும். இந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. ப்ரீவியஸ் லெக்சர், ப்ரீவியஸ்னா ஐ திங்க் லாஸ்ட் வீக் போட்ட லெக்சர் எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி பார்த்துருந்தீங்க இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதை பத்தி ரிலேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ வாட்ச் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். இடையில இருந்து பார்த்தா படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்து பாக்குற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். என்னடா ஸ்டோரி, எதுக்கு இவன் அடிக்கிறான், எதுக்கு அவன் அடிக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? So always you make sure you watch the lectures from the beginning. ஸ்டார்டிங்ல இருந்து போனாதான் உங்களுக்கு புரியும். நீங்க இடையில இருந்து அரைவழியா வந்து பாத்துறாதீங்க. ஓகேவா? அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க எப்பவும். ஓகே ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் வந்துருச்சா? Find the electric fields at the points A, B and C. So உங்ககிட்ட பேசுனதுல எனக்கே மறந்துருச்சு பாருங்க. Given. So given, what is given? 40 volt, 30 volt, 20 volt, 10 volt and 4 different equipotential surfaces கொடுத்திருக்காங்க. So V1 is equal to 40 volt, V2 is equal to 30 volt, V3 is equal to 20 volt and V4 is equal to 10 volt. Fine. To find ஓட்டுங்க டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அர்த்தம் பாருங்க. So distance between 1 and 2 இல்லையா? இது வந்து 1 2 3 4 நம்ம போட்டுட்டோம். So distance between 1 and 2 20 cm. 20 cm வந்து SI units கிடையாது. So you convert centimeter to meter. So distance between 1 and 2 is equal to 20 into 10 to the power of minus 2 meters. I mean distance between 2 and 3 is equal to 10 into 10 to the power of minus 2 meters. And distance between 3 and 4 is equal to 5 into 10 to the power of minus 2 meter. 5 centimeter to meter. So to find, what should we find? We should find the electric fields at point A, at point B and at point C. 3 different points, 3 different cases, 3 different distances and 3 different potential difference also. Yeah. 3 different potential difference. இல்ல potential difference மட்டும் எல்லாத்துக்கும் சேம் தான் நான் சொன்ன கேஸ் மாதிரி, but distance vary ஆகுது. So what should we find here? The electric fields. கண்டுபிடிக்கலாமா? நான் போடுற எண் வந்து நான் கொடுத்த செட்டிங்ல ஓ ஆயிடுச்சு பாருங்க, பார்த்து எழுதணும். ஓகே. ஸோ EA இஸ் ஈக்குவல் டு இதுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எதுக்கு இடையில இருக்கு? இந்த செகண்ட் பிளேட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கும் இடையில இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க 2 parallel plates ஆர் இந்த கேஸ்ல வந்து ஆஃப்கோர்ஸ் 2 parallel plates எடுத்தீங்கன்னா அந்த 2 பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கிற அத்தனை டிஸ்டன்ஸ்லயும் என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be the same இல்லையா? ஸோ அதை எவாலுவேட் பண்ண எப்படி போடலாம்? டெல்டா V is equal to, I mean electric field at A is equal to the difference, the potential difference between these 2 points by the distance. Yeah. So that is equal to 40 minus 30 by 20 centimeter into 10 power minus 2. So electric field என்னவா இருக்கு? EA is equal to என்ன வரும்? That is equal to 10 by 20 into 10 power 2. இதை evaluate பண்ணா 50 Newton per coulomb இல்லையா? 50 Newton per coulomb. அதே மாதிரி B பாயிண்ட்க்கு it is between 30 volt and 20 volt. So EB is equal to 30 minus 20, but the distance is different here. இங்க வந்து 40 minus 30 10 தான், இங்கேயும் அதே 30 minus 20 10 தான்,
பட் இங்க என்ன, இங்க 20 சென்டிமீட்டர், இங்க 10 சென்டிமீட்டர். ஸோ 10 by 10 into 10 power minus 2. ஸோ EB என்னவா இருக்கும்? EB is equal to 100 Newton per coulomb இல்லையா? 100 Newton per coulomb. இதை வந்து நீங்க வோல்ட் per மீட்டர்னு போடலாம், இட்ஸ் ஃபைன். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி மேலே எழுதுறேன். EC is equal to, இப்போ 20 minus 10 because it's between 20 volt and 10 volt by distance in 5 into 10 to the power of minus 2, that is equal to 10 by 5 into 10 to the power of minus 2. So what is the electric field? EC is equal to 2 into minus 2 plus 2. Careless mistake, sorry. So 20 volt. Yeah. So நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்லயும் ஒரு நம்பரிங் போட்டோம். 1 2 3 4 நம்பரிங் போட்டு அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்க லொகேட்டட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் வித் த நாலேஜ் தட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் டூ பிளேட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட், நம்ம இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கேன் யூ see the answer here? இங்க ஓகே okay and here fine. So அதே மாதிரி there is a uniform electric field of intensity E which is as shown below. How many labeled points have the same electric potential as the fully shaded point? So அதே மாதிரி தான் இங்க ஒரு charge assume அதே மாதிரி இங்கேயும் assume. So இந்த சார்ஜ் இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் will be the same, so it is an equipotential surface. So இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பாயிண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன ஆகும், சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இங்க சேம் பொட்டன்ஷியல், இங்கேயும் சேம் பொட்டன்ஷியல், இங்கேயும் சேம் பொட்டன்ஷியல். ஃபைன். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 3 points have the same potential V as the fully shaded point. Yeah, first fully shaded point. Fine. So questions involving work done. So work done in an equipotential surface is always a big zero. Yeah, big zero. So the work done in moving a charge from point A to point B along an equipotential surface. It's given a தேவையில்லை, ஜீரோ. நம்ம டைரக்டா போட்டுட்டோம். இந்த செக்ஷன்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மொத்தமும் இந்த மாதிரி சிம்பிளா தான் வரும். ஓகேவா? இந்த equipotential surface, electrostatics of conductors, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மெஜாரிட்டி இட்ஸ் வில் பி வெரி ஈஸி. ஸோ கண்டிப்பா இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் a great crime. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தர வைக்காங்க. பி ஆல்வேஸ் கான்செப்ட். ஓகே, கண்டிப்பா கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி கம்மிங் சூன் இந்த சேனல். கண்டிப்பா சாரி, ஸோ கண்டிப்பா 12th கெமிஸ்ட்ரி வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுருவோம். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா யூ வில் ஆல்வேஸ் கெட் நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிகார்டிங் எனி நியூ போஸ்ட். ஓகேவா? ஓகே, ஸோ மோஸ்ட்லி இன் 1 to 2 weeks கெமிஸ்ட்ரி போட்டுருவோம். டோன்ட் வரி. ஜஸ்ட் a minute, I will be back. I'm back. Okay. So a charge plus Q is rotated around a point charge plus Q in a circle of radius R. Okay, thank you. PSBGMZ. What is your real name actually? Just curiosity. Okay, fine. So charge plus Q or charge எடுக்கும். We are rotating it around a charge plus capital Q. ஸோ ப்ளஸ் கேபிட்டல் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, அதை சுற்றி நம்ம ரொட்டேட் பண்றோம். ஏன் எங்க ரொட்டேட் பண்றோம்? we are rotating it in a circle of radius r. in a circle of radius r. ஓகே, இந்த சர்க்கிள் இல்லையா, ஓவல் மாதிரி இருக்கு. but I think you get the point, right? ஸோ ஒரு சர்க்கிளை நம்ம அதை ரொட்டேட் பண்றோம். ஓகே பிரனீத், ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஆர் கண்டிப்பா ஏதாச்சும் பிசிக்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ்னா கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா வாட்ச் மை லெக்சர்ஸ். ஓகே,
ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் கியூ சுத்தி ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர்ல நம்ம ஒரு சார்ஜ் பிளஸ் ஸ்மால் கியூ நம்ம சுத்துறோம். ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படியா இருக்கும்? இட் வில் பி இன் the form of concentric spheres or concentric shells or concentric circles. ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த பிளஸ் கியூ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல தானே நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல மூவ் பண்ணா நமக்கு ஒர்க் தேவையா? தேவையே இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 0. பாத்தீங்களா? இதுல வந்து ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தான் தெரியுது, பட் அவங்க எப்படி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. A charge plus q is rotated around a point charge q ஆமா in a circle of radius r. Equipotential surface அவங்க டைரக்டா சொல்லாம they are just conveying it indirectly. So இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ண பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி the work done in moving a point charge along the surface of a charged conductor. ஒரு கண்டக்டர் எடுத்தா அந்த கண்டக்டர்ல பஸ் கண்டக்டர்ல ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கண்டக்டர், அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் the potential is the same இல்லையா? So potential is same in every point in the surface of conductor இல்லையா? surface of conductorல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் potential வந்து சேமா இருக்கும் இல்லையா? potential வந்து சேமா இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜை அந்த சர்ஃபேஸ்லயே நம்ம அப்படி எடுத்துட்டு போனா ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல தான் நம்ம மூவ் பண்றோம். ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல மூவ் பண்ணா ஒர்க் டன் வந்து என்ன? பிக் 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 0. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் என்ன? 0. நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தாலே 0 தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியும். பட் எக்ஸாம்ல இந்த மாதிரியே கொடுப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட் எல்லா கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ ஐடென்டிஃபை what an equipotential surface is. ஓகேவா? இதுல வந்து surface of the charge conductor equipotential surface, ஒரு circle of radius r, அதுவும் equipotential surface. Fine. So அதே மாதிரி in an electric field of a point charge plus q, a certain charge is carried from point A to points B, C, D and E. Okay, A இருந்து B, A இருந்து D, A இருந்து C, A இருந்து E, இந்த மாதிரி நம்ம கொண்டு போறோம். the work done என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So the electric field of point charge plus q இல்லையா? அந்த பிளஸ் கியூ வந்து சென்டர்ல இருக்கு. ஸோ அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள்ல தான் இந்த 5 பாயிண்ட்ஸும் இருக்கு. ஸோ ஒரே பாயிண்ட், ஐ மீன் ஒரே சர்ஃபேஸ், ஒரே சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்ஸையும் நம்ம கொண்டு போனா என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் will always be a big 0. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0னா work done will be 0. ஓகேவா? Okay. So work done will be 0. So the work done will be the same for every single path இல்லையா? It will be the same for every single path. ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு ஒர்க் டன் பண்ணாட்டியும் சார்ஜை வந்து கொண்டு போகலாம். பட் நீங்க ஒர்க் டன் பண்ணாட்டி என்ன, உங்களுக்கு நீட் எக்ஸாம் கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ டூ த ப்ராப்பர் ஒர்க் அப் டு யுவர் பொட்டன்ஷியல். அண்ட் நீங்க கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீட் 2023 இஸ் yours. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி two small spheres. Okay, two small spheres சொல்றாங்க. So small, just a minute. Okay, two small spheres. Okay, இதோட ரெண்டு spheres plus q and plus q are placed 5 meters apart. Okay, if one of the spheres is taken down the another in the circular path, so circular pathல போனா என்ன, எல்லா இடத்துலயும் 5 மீட்டர் தான் இருக்கும். So distance is the same. ஒரு ஸ்பியரை சுத்தி ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்லயும் சார்ஜ் சேமா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். பொட்டன்ஷியல் இஸ் சேம் இந்த சர்க்கிள் இல்லையா? அந்த சர்க்கிள் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் சேமா இருந்தா என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0, ஒர்க் டன் 0 இல்லையா? ஸோ ஒர்க் டன் 0. அதே மாதிரி ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த எலக்ட்ரிக் இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் போட்டால் நீங்கள் சொல்லாமலேயே 0 போட்டு போயிட்டு இருப்பீங்க. பட் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் ரைட்? இங்கே வந்து சர்க்குலர், இங்கே வந்து அதே சர்க்கிள், இங்கே வந்து சர்ஃபேஸ் ஆஃப் சார்ஜ் கண்டக்டர், இங்கே வந்து எகெயின் சர்க்கிள், அண்ட் இங்கே வந்து ஜஸ்ட் டைரக்ட்லி ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் சப்போஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நீட் எக்ஸாம் ஒரு ஏதாச்சும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ நோ ஹவு டு ஐடென்டிஃபை அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகேவா?
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஸோ ஒரு கண்டக்டர்ல என்ன ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னாலே மூவ் ஆகாத சார்ஜஸ்ன்னு சொல்றோம். இடிக்குதா, ரெண்டும் டிஃப்ரெண்ட் இடிக்குதா. ஸோ இதை வந்து நம்ம பர்டிகுலரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ electrostatic equilibrium is a state where the internal electric field or the induced electric field is zero. அது என்ன சார் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கலாமா. ஸோ இதுதான் ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, just a minute. ஸோ இதுதான் ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டக்டர்ல என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் இல்லையா. ஐ மீன் சாரி, அந்த கண்டக்டரை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன இருக்கும், சார்ஜஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, சார்ஜஸ் இருக்கும். இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ என்ன ஆகும், பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல வந்து நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகும், நெகட்டிவ் இருக்கிற இடத்துல வந்து பாசிட்டிவ் இன்டியூஸ் ஆகும் இல்லையா. ஓகே, ரிவர்ஸா போட்டேனா. ஸோ ஃபைன் சார், நான் இப்படியே போடுறேன். ஓகே, ஸோ நீங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுத்து என்ன ஆகுது, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர்ல வந்து ஒரு சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது இல்லையா, ஒரு இது சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது. ஸோ அந்த சார்ஜ் இன்டியூஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இங்க ஒரு சார்ஜ் வரும், இங்கே ஒரு சார்ஜ் வரும். ஸோ an electric field will develop from positive to negative charge இல்லையா. இங்கேயும் மாத்தி கொடுத்துருக்காங்க கடவுளே. ஸோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவலா தான் இந்த இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா. இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், பட் இன்டர்னலா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இட் வில் பி ஈக்குவல் இன் வேல்யூ பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, இங்க இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. ஸோ மொத்தமா இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் என்னவா இருக்கும், இன்சைட் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் இ இன்டியூஸ். இது ரெண்டும் இருக்கு, பட் ரெண்டும் ஆப்போசிட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம சும்மா இந்த மேத்தமேட்டிக்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் அ கண்டக்டர் இஸ் 0ன்னு. பட் எதனால 0, அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தியரி தான் இது. ஓகே, ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கிறதால positive charges are being induced in one side and negative charges are being induced in the other side. And அந்த induced chargesனால நமக்கு என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ வருது. அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வரதால இல்லையா, எல்லாத்தையும் டயக்ராம் மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு எலக்ட்ரான்ஸ் போறதால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். அண்ட் த இன்டியூஸ்ட் டெவலப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் இங்க சார்ஜஸ் ஆகுது. ஸோ இந்த சார்ஜஸ் நம்ம இன்டியூஸ் சார்ஜஸ்னு சொல்லலாம். அந்த இன்டியூஸ்ட் ஆகிற சார்ஜஸ் மூலமா வர எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ நமக்கு எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் they will be equal in value but will be different in direction. So மொத்தமா இது ரெண்டோட சம் நம்ம internally inside the conductor நம்ம எடுத்துட்டோம்னா the difference will be 0 இல்லையா. The total electric field will be 0. இதனால தான் நம்ம கண்டக்டர்ஸ்ல இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகிற ஒரே ரீசனால இன்சைட் அ கண்டக்டர் we always consider that the electric field is 0. Okay, the electric field is 0. Okay va. So external electric field apply பண்றோம், side induce ஆகுது சார்ஜஸ் வந்து அந்த பர்டிகுலர் கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆகிற சார்ஜஸ்னால புதுசா ஒரு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த கண்டக்டருக்குள்ள வருது. எக்ஸ்டர்னலா கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்து மொத்தமா 0 ஆகுது. அதனால இந்த கண்டக்டர் ரீஜியனுக்குள்ள மட்டும் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0 ஆயிருது. ஓகேவா. ஓகே, ஸோ நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் அ கண்டக்டர் நீங்க எக்ஸ்டர்னலா என்னதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாலும் இட் வில் ஆல்வேஸ் பி 0, மாறவே மாறாது. ஸோ தி இன்சைட் ஆஃப் த கண்டக்டர் ஆஃபர்ஸ் ஷீல்டிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணுமா, இப்போ ஏதாச்சும் புதுசா இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிருக்கீங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டச் பண்ணக்கூடாது, அதனால ஒரு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can simply take that
and put it inside a conductor. So inside the conductor வந்து electric field இருக்குமா இருக்காது. ஸோ அதனால ஒரு பாதிப்பும் வராது. ஓகேவா? அதனால அதுக்கு பேர் தான் electrostatic shielding. We are shielding an object from external electric field by keeping it inside a conductor. இல்லையா? Inside a conductor. So inside of the conductor offers shielding. அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க ஒரு கண்டக்டர் எடுத்தா அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும்னு தெரியும் இல்லையா? பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். தட் இஸ் த பொட்டன்ஷியல் இஸ் சேம் ஆல் ஓவர் த சர்ஃபேஸ். ஸோ இது வந்து நம்ம நேத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஸ்பெஷல் கேசஸ்ல ஃபைனலா நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். λ1 by λ2 is equal to R2 by R1. So surface density is inversely proportional to the radius. Okay, surface density is inversely proportional to the radius. இந்த particular concept வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கிறதுனால இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்பைக்ஸ் எல்லாம் வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல மட்டும் the surface density will be higher because இங்க வந்து ஒரு ரேடியஸ் இருக்கு. இந்த ரேடியஸ் பொறுத்த அளவுக்கு இந்த டென்சிட்டி வரும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வரும். பட் நீங்க இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, we will consider that it's having a very very huge radius இல்லையா? லைக் இப்போ இப்படி எடுத்தா இதோட ரீஜன் வந்து இப்படி எடுக்கலாம், பெருசாக்கனா கொஞ்சம் இப்படி, இன்னும் பெருசாக்கனா கொஞ்சம் இப்படி வரும். ஸோ நம்ம இன்ஃபைனைட் ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா அந்த பாயிண்டை நம்ம ஸ்ட்ரைட் லைனா எடுக்கலாம். ஸோ a straight line has infinite radius. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபைனைட் ரேடியஸ் இருக்கு. ஓரளவுக்கு ஹை ரேடியஸ் இல்ல, கம்மி ரேடியஸ் தான். ஸோ கம்மி ரேடியஸ்னால கம்மி ரேடியஸ்னால இதுல வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இதுல வந்து the radius is very very high, so surface charge density will also be high. ஓகேவா? ஓகே. So the surface charge density is high at sharper points. ஓகே, இது வந்து இந்த கோவில் கலசமலை இருக்கும் இல்லையா, அதுல இங்க பார்த்துப்பீங்க மேல வந்து முழுமுள்ளா இருக்கும். அது இந்த கான்செப்ட் வச்சு தான் அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து லைக் லைட்டிங் ஆர்சர்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்னன்னா, இட் இஸ் த ஃபோர்ஸ் per unit area of a conductor due to its own charge. ஸோ ஒரு கண்டக்டர்ல சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜ் மூலமா தனக்கு தானே வர ஃபோர்ஸ் per unit area, அதாவது ப்ரெஷர் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அதாவது சொந்த காசுல சூனியம் வைப்பாங்களே, அதே மாதிரி இந்த கண்டக்டர் சொந்தம் சார்ஜ்னால ப்ரெஷர் வைக்குது. ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் பை 2 எப்சிலான் நாட். இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, உங்களுக்கு சிலபஸ்ல இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ சிக்மா ஸ்கொயர் பை 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைக் இந்த ப்ராப்ளம்ஸ் கூட கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் யூசிங் இட். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி the effect of keeping a metal slab between two charged plates. ஸோ நம்ம ஒரு சார்ஜ் பிளேட் எடுக்கிறோம், அந்த சார்ஜ் பிளேட்ஸ்க்கு இடையில ஒரு மெட்டல் ஸ்லாப் வைக்கிறோம். ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா என்ன ஆகும்? It will induce a charge in the conductors இல்லையா? ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இங்க நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகும் இல்லையா? நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகும். இங்க நெகட்டிவ் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் இங்க பாசிட்டிவ் இன்டியூஸ் ஆகும். ஸோ இதுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அண்ட் இதுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் லைக் இந்த பிளேட்ஸுக்கு இடையில இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be directly opposite but equal in value to the induced electric field. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணா total electric field inside the conductor will be 0. ஓகேவா? பட் இதுல என்ன ஆகுது? நெட் ரிசல்ட் வந்து சேமா தானே இருக்கும். பிகாஸ் வந்து இதோட எஃபெக்ட் வந்து இந்த கண்டக்டர் வச்சாலும் 0 எஃபெக்ட் தான் வருது இல்லையா? பிகாஸ் தி இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. பட் நம்ம எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இட் இஸ் வேரி. ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லையா, இங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்திருந்தோம். பட் இங்க வந்து என்ன, நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது because இங்க 0 electric field ஆயிடுச்சு இல்லையா? So this can change the potential. This can change the potential. So நம்ம எடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரீஜன்ல என்ன ஆகுது? மெட்டல் ஸ்லாப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தது, ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸ்லாப் வச்சதுக்கு அப்புறம் அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இருக்கு,
but the distance is changing, so there is a change in the electric potential. Okay va. அதே மாதிரி the concept of earthing, இது வந்து ஆல்ரெடி தெரியும். earthல வந்து potential equal to 0. நம்ம ரெண்டு சார்ஜஸ் கனெக்ட் பண்ண என்ன ஆகுது, ரெண்டு சார்ஜஸ்க்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து ஃபுல்லா 0 ஆகும். ஸோ நம்ம எர்த்ங்கிற கண்டக்டர் கூட இன்னொரு கண்டக்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம எக்ஸ்டர்னலா ஆட் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டருக்கும் என்ன பொட்டன்ஷியல் 0 ஆகும். இதுதான் கான்செப்ட் ஆஃப் எர்த்திங். நீங்க எந்த கண்டக்டரை நீங்க எந்த கண்டக்டரையும் ஒரு எர்த் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டக்டருக்கு கண்டிப்பா பொட்டன்ஷியல் 0. ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எலக்ட்ரான்ஸ் will flow from or into earth to make potential 0. ஸோ பொட்டன்ஷியல் 0 ஆகுற வர எர்த் இருந்து எலக்ட்ரான்ஸ் ஒண்ணுன்னா அந்த கண்டக்டருக்கு போகும், ஒரு கண்டக்டர் இருந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் அந்த எர்த்துக்கு வரும். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பொட்டன்ஷியல் ஆஃப் எர்த் வில் பி 0. ஸோ எர்த்திங் கொடுக்குற எந்த கண்டக்டர்னாலும் அதோட பொட்டன்ஷியல் will also be 0. ஓகேவா? ஓகே. ஸோ why is it safe to be inside a car during lightning strike? இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக் இருக்குன்னா அந்த லைட்டிங் ஸ்ட்ரைக்ல என்ன இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கும், கரண்ட் இருக்கும், சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சார்ஜஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண நம்ம என்ன வேணும், we need some kind of a shielding. So car acts as an electrostatic shield இல்லையா? car acts as an electrostatic shield. So it is safe to be inside a car. So ஒருவேளை உங்க கார் மேல ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆனாலும் கூட ஒரு கண்டக்டர்னால அந்த சார்ஜஸ் எல்லாம் காருக்கு வெளியே அப்படியே போய் அப்படியே கிரவுண்டுக்கு போயிடும். inside a car during lightning strike இல்லையா? lightning strike. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. Okay, fine. So doubt இல்லைன்னு நினைக்கிறேன். Okay. So questions based on this electrostatics of conductors. Okay வா? So two concentric shells are placed in air. ரெண்டு concentric shell எடுக்கிறோம், airல வைக்கிறோம். The outer shell of radius r1 is given a charge plus q1. So இங்க plus q1 வருது. And the inner shell of radius 2 is earthed. So இந்த inner shell வந்து நம்ம earthing wire கொடுக்கும். So what is the charge in the surface of the inner shell? So given அவுட்டர் ஷெல் இருக்கு, அந்த அவுட்டர் ஷெல்லோட ரேடியஸ் r1 சொல்லிட்டாங்க இல்லையா? அவுட்டர் ஷெல்லோட ரேடியஸ் வந்து r1 சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த அவுட்டர் ஷெல்லுக்கு வந்து சார்ஜ் q1 சொல்லிட்டாங்க இல்லையா? q1 சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னர் ஷெல்லுக்கு ரேடியஸ் வந்து r2 சொல்லிட்டாங்க. அதோட பொட்டன்ஷியல், அப்போ பொட்டன்ஷியல் வந்து 0 சொல்லிட்டாங்க பிகாஸ் இட் இஸ் earthed. it is earthed. What is the charge in the surface of the inner shell னு கேக்குறாங்க. So to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we should find what is q2 இல்லையா? q2 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So solution sorry. So நமக்கு இந்த surface of the inner shell என்ன சார்ஜ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இஸ் a big 0 இல்லையா? ஸோ இந்த சார்ஜ்ல இந்த பாயிண்ட்ல நமக்கு என்னெல்லாம் பொட்டன்ஷியல் வரும், இந்த பொட்டன்ஷியல் அதாவது இந்த இன்னர் ஷெல்னால ஒரு பொட்டன்ஷியல் வரும், அவுட்டர் ஷெல்னாலையும் ஒரு பொட்டன்ஷியல் வரும் இல்லையா? ஸோ இந்த இன்னர் ஷெல்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன இருக்கும், 1/4πε0. அதோட சார்ஜ் வந்து நம்ம q2 எடுக்கிறோம், அதோட ரேடியஸ் வந்து r2 இல்லையா? சர்ஃபேஸ் இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே மாதிரி பிளஸ் 1/4πε0 q1/r1 because இது வந்து it is outside, it is inside the outer shell. So அந்த outer shell surfaceல என்ன potential இருக்கோ அதுதான் மொத்தமா அந்த surface குள்ள இருக்கும் இல்லையா? இந்த shell குள்ள இருக்கும். So இந்த regionலையும் அதே 1/4πε0 q1/r1 but that is equal to 0 நம்ம சொல்லிட்டோம். So equate பண்ணலாமா? equate பண்ணா 1/4πε0 ரெண்டு சைடுல இருக்கும் போயிடும். So q2/r2 is equal to q1/r1 plus r1 equal to 0. நமக்கு என்ன வேணும், நமக்கு q2 என்னன்னு தெரியும் இல்லையா? q2 என்னன்னு தெரியும். So q2/r2 is equal to minus q1/r1. So q2 is equal to minus q1/r2/r1. q2/r2/r1 ஷேர் பண்றதே ஒரு நேரம் இதுல.
Okay. Okay, so the option இருக்கா minus q2 minus q1 into r2 by r1. Fine. Fine. Okay. Minus q2 by r2 by r1. Okay ba? Okay. அதே மாதிரி a sphere of 4 cm radius is suspended within a hollow sphere of 6 cm radius. So ரெண்டு ஸ்பியர் இருக்கு, இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியர் இருக்கு. given எழுதுறேன் first. Okay, given so given ரெண்டு ஸ்பியர் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 4 cm, இதுக்கு வந்து 6 cm இல்லையா. the inner sphere is charged to a potential of 3 volt. so v of 2, இது வந்து செகண்ட் ஸ்பியர் எடுக்கிறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பியர் எடுக்கிறேன் சரிங்களா. so the potential at the second sphere is 3 volt and the outer sphere is earthed. இதுதான் earthing or symbol. okay, நான் சொல்ல மறந்துட்டேன், earthing or symbol இதுதான். okay, so v1 is equal to 0. the outer shell ஓட potential வந்து 0. நமக்கு என்ன தெரியும், we should find what the charge on the inner sphere is. ஓகேவா, charge on the inner sphere என்ன நமக்கு தெரியணும். so q2 என்னன்னு நமக்கு தெரியணும். to find q2 என்னன்னு தெரியும் இல்லையா. ஓகே, solution. so நமக்கு இன்னர் சர்ஃபேஸ்ல இல்லையா, இன்னர் சர்ஃபேஸ்ல ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த இன்னர் சர்ஃபேஸ் இன்னர் ஸ்பியர்ல ஆல்ரெடி பொட்டன்ஷியல் 3 வோல்ட்னு தெரியும். so v at the inner surface is equal to என்ன, v at the inner surface is equal to 3 volt. that is equal to நம்ம எப்படி போடலாம், 1 by 4 pi epsilon naught 1 by வேற கலர் எடுக்கணும், 1 by 4 pi epsilon naught இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நமக்கு சார்ஜ். ஓகே, இந்த சார்ஜ் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, q2 னு தெரியும், அதோட ரேடியஸ் வந்து r2 னு நமக்கு தெரியும் இல்லையா. எல்லாத்தையும் பண்ணி அதுவும் பார்த்துட்டோம் பாத்தீங்களா. so r2 is equal to 6 cm, 4 cm, r1 is equal to 6 cm இல்லையா, r1 is equal to 6 cm. okay, so that is equal to that plus outer shell ஓட potential. so நான் என்ன சொன்னேன், outer shell surfaceல என்ன potential இருக்கோ அந்த potential தான் full and full அந்த ஸ்பியர் குள்ளேயே இருக்கும் இல்லையா. so இந்த outer shell earthன்னு சொல்லிட்டோம். so இங்க வந்து v is equal to 0 னா இந்த outer shellனால உள்ளேயும் ஃபுல்லா 0 தான் இருக்கும், plus 0 இல்லையா. so q2 என்னவா இருக்கும், இங்க 3 னு சொல்லிட்டோம். so 4 pi epsilon naught into 3 into r2. this implies that q2 is equal to 1 by 4 pi epsilon naught into 3 into r2 ஓட வேல்யூ என்ன, what is r2, 4 cm இல்லையா, 4 cm. so q2 is equal to 1 by 9 into 10 to the power of 9 into 3 into 4 cm. so 4 into 10 to the power of minus 2 இல்லையா, 4 into 10 to the power of minus 2. okay, that is equal to 4 into 10 to the power of minus 2. நம்ம என்ன பண்ணலாம், we should cancel it, 9 9 3 வரும் இல்லையா. okay, so q2 is equal to 4 by 3 into 10 to the power of minus 2 into 10 to the power of minus 9. that is equal to நம்ம approximate எப்படி போடலாம், it's 1 point எவ்வளோ வரும், 4 ஒரு 1.4 by 3 இல்லையா, 1.3 வந்து 4 1.3. okay, அது into 10 to the power of minus 11 coulomb. so நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் கேஸ்ல பண்ண மாதிரி தான் பண்ணோம். இங்க வந்து அவுட்டர் ஸ்பியருக்கு சார்ஜ் வந்து 0 னு சொல்லிட்டாங்க, பொட்டன்ஷியல் வந்து 0 னு சொல்லிட்டாங்க by saying it is earthed. so நம்ம இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து பொட்டன்ஷியல் வந்து 3 volt னு சொல்லிட்டாங்க. so 3 volt is equal to 1 by 4 pi epsilon naught இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம சார்ஜ். so q2 by r2 plus அவுட்டர் ஸ்பியரோட ஷெல் வந்து அவுட்டர் ஷெல்லோட பொட்டன்ஷியல் வந்து தான் உள்ள எல்லா ரீஜியன்லயும் இருக்கும். so plus 0 because outerல 0, surfaceல 0, உள்ளேயும் 0. so q2 is equal to நம்ம ரீஎவாலுவேட் பண்ணா 3
into 4 pi epsilon naught into R2. So 1 by 1 by 4 pi epsilon naught, summa evaluation is kaga, into 3 into 4 into 10 to the power of minus 2. So 9 into 10 to the power 9, 3, 3 cancel, 4 by 3 into 10 to the power of minus 11. Yeah. Okay. Fine. Okay, va? Okay. So அதே மாதிரி okay. ஸ்டெப் பண்றோமா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, இது ஒரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, நமக்கு இங்க அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து ஜீரோன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அவுட்டர் சர்ஃபேஸ்ல நமக்கு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நமக்கு என்னன்னு எடுக்கலாம், 1 by 4 pi epsilon naught q1 by r1 plus 1 by 4 pi epsilon naught q2 by r2 இல்லையா? பட் இங்க வந்து டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், r2 தான் இருக்கும். R2 is equal to 0 தெரியும் இல்லையா? டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து 0 தெரியும். பட் இதுக்கு வந்து ஆல்ரெடி என்ன இருக்கும், ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லையா? அதுக்கு பொட்டன்ஷியல் 0 தான் சொல்லியிருக்காங்க, பட் சார்ஜ் இருக்கும். ஸோ q1 by r2 because distance is r2 plus q2 by r2 is equal to 0. அதே கேஸ், so q1 is equal to minus q2 r2 by r2. So q1 is equal to minus q2 னு தெரியும் இல்லையா? ஸோ இது ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் படி 1.3 into 10 to the power of minus 11 கூடும்னு வருது. So I'm just resizing. Resize. Okay. அதே மாதிரி இந்த மெத்தட்ல பார்த்தா, ஓகே, இந்த மெத்தட்ல பார்த்தா நமக்கு வந்து q1 is equal to minus q2 னு தெரிஞ்சிச்சு. ஸோ q1 is equal to minus q2. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு என்ன தெரியும், 3 is equal to 1 by 4 pi epsilon naught q2 by r2. ஓகே, அதே மாதிரி 1 by 4 pi epsilon naught q1 by r1 இல்ல r2 because surfaceல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் உள்ளே இருக்கும் இல்லையா? So this implies that 3 is equal to 1 by 4 pi epsilon naught காமனா எடுக்கலாம், q2 by r2 plus q1 by r2. சாரி, இங்க வந்து சர்ஃபேஸ் இல்ல, ஸோ r1 that is equal to, இங்க வந்து 1 by 4 pi epsilon naught அங்க எடுக்கலாமா? So 3 into 4 pi epsilon naught is equal to q2 is equal to minus q1 னு சொல்லிட்டாங்க. பட் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நமக்கு q2 வேணும்னு. ஸோ q1 is equal to minus q2. So q2 by r1. What is r1? Yeah, q2 r1 வந்து 6 cm இல்லையா? 6 into 10 to the power of minus 2 plus q1 பதிலாக என்ன போடலாம், minus q2 னு போடலாமா? ஓகே, சாரி, இங்க q1 வரும், இங்க r1. ஓகே, ஸோ பை, அப்போ இங்கே 4 தான் வரும், 4 into 6 into 10 to the power of minus 2 because 4 cm 6 cm. So that is equal to 3 by 1 by 4 pi epsilon naught is equal to q2 காமனா வெளியே எடுத்தா 10 power minus 2 காமனா வெளியே எடுத்தா 1 by 4 minus 1 by 6. So 3 by 9 into 10 to the power of 9 is equal to q2 ஓட வேல்யூ நமக்கு தெரியல, 10 power minus 2 இங்கே வந்தா கொண்டு வந்துடலாம். That is equal to 6 2. அப்போ காமன் என்ன, 12. இது வந்து 3 minus 2. That is equal to q2 by 12. அப்போ q2 என்னவாகுது, q2 is equal to 3 by 9 into 10 to the power of 9 into 10 to the power of minus 2 into 12. ஓகேவா? ஸோ இங்கே 4 வருது. ஸோ q2 is equal to, ஓகே, 4 12 sorry. So q2 is equal to, இங்கே கட் ஆகுதா, 3 வருது, இங்கே 4 வருது இல்லையா? 3 4. So 4 into 10 to the power of minus 11 கூலும். ஸோ ஃப்ராங்காக அட்மிட் பண்ண வேண்டிய டைம், நான் உங்கள் டீச்சர் தான், பட் நானும் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தட் தான் கரெக்ட். ஓகேவா?
You see here? Okay, இந்த மெத்தட் தான் கரெக்ட். இந்த மெத்தட்ல என்ன தப்பு? What will be the mistake? நீங்களே இப்போ சொல்லுங்களா பாப்போம். இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா I took that the outer sphere has a charge or potential 0 இல்லையா? அவுட்டர் ஸ்பியருக்கு வந்து நான் சார்ஜ் வந்து 0 இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் வந்து அதுல வந்து ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்கும், அதோட நெட் பொட்டன்ஷியல் மட்டும் தான் 0. அவுட்டர் ஸ்பியருக்கு மொத்தமா இருக்கிற பொட்டன்ஷியல் 0. அந்த அவுட்டர் ஸ்பியரை மட்டும் எடுத்தா அதுக்கு 0 பொட்டன்ஷியல்னு இல்லை. ஓகே, அதுக்கு 0 பொட்டன்ஷியல்னு வராது. ஸோ அதுதான் இதுல மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக்கை மறக்க கூடாதுல்ல, டீச்சர்ஸும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ப்ராக்டிஸ். எங்களுக்கு மிஸ்டேக் வரும்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மிஸ்டேக் வரும். மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா மேக் ஷோர் யூ ஹாவ் இனஃப் ப்ராக்டிஸ். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மிஸ்டேக். இது வந்து ராங் மெத்தட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் ரீகன்சிடரிங். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், we took outer shell has v equal to 0. okay, so அந்த மாதிரி போட்டப்போ 1/4 distance வந்து r2, so q1 by r2 plus 1/4 q2 by r2 is equal to 0. so இது வந்து 1/4 காமனா வெளியே எடுத்தோம், வீசிட்டோம். q1 plus q2 by r2 by r2, r2 same, so q1 is equal to minus q2 r2 by r2, so q1 is equal to minus q2 ன்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி in inner shell v is equal to 3 ன்னு எடுத்துட்டோம். ஓகே, v is equal to 3 ன்னு எடுத்து 3 is equal to 1/4 q2 by r2 plus 1/4 q1 by r1 இல்லையா? பிகாஸ் அவுட்டர் ஷெல்ல சர்ஃபேஸ்ல என்ன சார்ஜ் இருந்திருக்குமோ, ஒரு பொட்டன்ஷியல் என்ன இருந்திருக்குமோ அதுதான் உள்ளே இருந்திருக்கும். ஸோ 3 is equal to 1/4 q2 by r2 plus 1/4 q1 by r1. ஸோ இது வந்து எவாலுவேட் பண்ணப்போ நமக்கு q2 is equal to 4 into 10⁻⁻11 கூலும்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ என்னோட மிஸ்டேக் இங்க என்னன்னா, I took that the outer sphere has a potential 0, பட் அது மொத்தமா எடுத்தா தான் 0, அவுட்டர் ஸ்பியரை மட்டும் எடுத்தா 0 வராது. ஓகேவா? ஓகே, ஸோ என் மிஸ்டேக் நானே உங்களுக்கு சொல்லி தரேன். டோன்ட் டேக் அவுட்டர் ஸ்பியர் பொட்டன்ஷியல் alone. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி given the figure shows two conducting thin concentric shells of radius r and 3r. so இதுக்கு r, இதுக்கு 3r, இது வந்து 2 ன்னு எடுக்கிறேன், இது வந்து 1 ன்னு எடுக்கிறேன். so r2 is equal to small r, r1 is equal to 3r. okay, அதே மாதிரி the inner shell is neutral. so inner shellக்கு வந்து சார்ஜ் என்னன்னு தெரியாது நமக்கு. find the charge that will flow from the inner shell to the earth after switch s is closed. ஸோ சுவிட்ச் எஸ் க்ளோஸ் ஆனால் என்ன ஆகும், எர்த்திங் ஆயிரும் இல்லையா? ஸோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே அவங்க கொடுத்த பாயிண்ட் தான் இந்த இன்னர் ஷெல் இஸ் நியூட்ரல். ஒன்ஸ் நீங்க எர்த் கொடுத்துட்டீங்கன்னா சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் ஃபார் யூ டு கெட் கன்ஃபியூஸ்ட். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு தெரியறதுக்கு அவங்க போடுறாங்க. ஓகேவா? ஸோ r2 is equal to r, r1 is equal to 3r, அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப்டர் எர்த்திங் என்னவா இருக்கும், 0 இல்லையா? 0 volt. okay, so the outer shell also carries a charge q, so q1 is equal to q. so to find the charge that will flow from the inner shell to the earth. so inner shell ல வந்து ஒரு சார்ஜ் q இருந்திருக்குன்னா, சப்போஸ் இருந்திருக்கும்னா அது எவ்வளவு எர்த்துக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், அதோட நேரம் ஆப்போசிட். ஓகே, ஸோ வி நீட் டு ஃபைண்ட் மைனஸ் q2, அதாவது நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். பிகாஸ் எர்த்திங் பண்ணா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் போயிடும், ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி நமக்கு வரும் இல்லையா? ஸோ சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னர் எர்த்தை நம்ம இன்னர் ஷெல்லை நம்ம ஆல்ரெடி எர்த் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதே கொஸ்டின் தானே, இதே கொஸ்டினுக்கு சேம் சிச்சுவேஷன் தான். So what was the final relation we found? We found that q2 is equal to minus q1 r2 by r1 இல்லையா? So q2 is equal to minus q1 r2 by r1 ன்னு சொல்லிட்டாங்க. So q2 என்னவா இருக்கும், q2 இந்த இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்னவா இருக்கும், மைனஸ் q1 வந்து q ன்னு தெரியும், r2 வந்து r ன்னு தெரியும், r1 வந்து 3r ன்னு தெரியும். so q2 is equal to minus q by 3 இல்லையா? மைனஸ் q by 3. இது வந்து இன்னர் ஷெல்லுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ். ஸோ எர்த் என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணா
இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சார்ஜஸ் சென்ட் பண்ணி டோட்டல் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ சார்ஜ் from earth is equal to minus q2 இல்லையா, from minus q2. okay, so q by 3 இல்லையா, plus q by 3 தானே, minus q2 will flow from earth. okay, so நம்ம இங்க என்ன பண்றோம்னா, நம்ம லைக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் மாதிரி, லைக் நாட் திஸ் ப்ராப்ளம் பட் திஸ் ப்ராப்ளம் மாதிரியே நம்ம இங்க என்ன பண்றோம்னா, we are taking two concentric shells and inner shell நம்ம earthing பண்றோம். ஸோ அதை வச்சு we already found a similar equation இல்லையா, இதுல வேல்யூஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பட் எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன் இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி we just substituted and found the charge on this particular inner shell and earthக்கு கனெக்ட் பண்ண என்ன ஆகும், exactly opposite charge வந்து flow ஆகி inner shellக்கு போகும். So we just took the negation of that q2, so minus q2. so q by 3 will flow from earth. okay, so flow from இல்ல sorry, flow to earth because negative charge இருக்கு இல்லையா, negative charge வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து excess electrons வந்து அந்த கண்டக்டர் இருந்து earthக்கு போகும். இந்த particular concept வந்து I told you in previous lectures, so make sure you check down those lectures also. okay வா. ஸோ இப்போ டயஎலக்ட்ரிக்ஸ், நம்ம டயஎலக்ட்ரிக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இன்சுலேட்டர்ஸ் தான். ஓகேவா, இன்சுலேட்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். ஸோ டயஎலக்ட்ரிக்ஸ்னா இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ல என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா இன்டியூஸ் சார்ஜ் ஆகுது, இன்டியூஸ் சார்ஜுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது அண்ட் அது ரெண்டோட அடிஷன் வந்து 0 ஆகுது. பட் இங்க என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது ஓகே, பட் உள்ள வந்து ஃப்ரீயா சார்ஜஸ் மூவ் ஆக முடியாது இல்ல. ஸோ உள்ள இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் வில் பி லெஸ் தேன் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, லெஸ் தேன் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறதால என்ன ஆகும், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஓகே, கண்டக்டர் மாதிரி 0 ஆகாது, உள்ள நெட் ஃபீல்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒன்று இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா. ஸோ கண்டக்டர்ல இருக்காது 0, டயஎலக்ட்ரிக்ஸ் ஒரு இன்சுலேட்டர்ஸ்ல இருக்கும், 0வா இருக்காது. ஓகேவா. அதே மாதிரி டைப் ஆஃப் டயஎலக்ட்ரிக்ஸ், 2 types ஆஃப் டிஃப்ரெண்ட் டயஎலக்ட்ரிக்ஸ் வந்து நம்ம பிரைமரிலி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து போலார் டயஎலக்ட்ரிக்ஸ் ஆர் போலார் மாலிக்யூல்ஸ். இதோட எக்ஸாம்பிள் வந்து உங்க HCl, உங்க H2O அந்த மாதிரி மாலிக்யூல்ஸ். ஓகேவா. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, நீங்க எந்த மாலிக்யூல் எடுத்தாலும் இட் வில் ஹேவ் அ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் மாதிரி மொத்த பாடியோட மாஸ் வந்து அந்த பாயிண்ட்ல தான் இருக்குன்னு மாதிரி காமிப்போம்ல, அதே மாதிரி இந்த மாலிக்யூல்ஸ்ல மொத்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த ரெண்டு சென்டர்ஸும் இட் வில் பி செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். டைபோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், டைபோல் மாதிரி இல்லை, டைபோலே தான். ஸோ இது வந்து நார்மலாவே அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த போலார் டயஎலக்ட்ரிக்ஸ்ல இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் செப்பரேஷன்ல இருக்கிறதுனால இட் வில் ஹேவ் a dipole moment இல்லையா, இட் வில் ஹேவ் a permanent dipole moment. பட் அந்த எலக்ட்ரான் வந்து ஐ மீன் அந்த மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்தந்த டைரக்ஷன்ல ரேண்டமா சுத்திட்டு இருக்கும் லைக் திஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு தனித்தனி மாலிகூல் பார்த்தா ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கு, ஃபைன், ஓகே. பட் அந்த மொத்தமான சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை மாலிகூல்ஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்த்தா நெட் டைபோல் மூமெண்ட் வந்து 0வா இருக்கும். பிகாஸ் ஒரு மாலிகூல் இந்த டைரக்ஷன், இன்னொன்று இந்த டைரக்ஷன், அந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷன் இருக்கிறதால மொத்தம் வந்து 0. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு டைபோல் மூமெண்ட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்த டைபோல்ஸ் அதாவது மொத்த மாலிகூல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ற மாதிரி நம்ம மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், we can apply an external electric field இல்லையா. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா என்ன ஆகும் இல்லையா, ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைபோல் வந்து அலைன் ஆயிரும். டாட் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் அ டைபோல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல அத்தனை மாலிகூல்ஸும் இட் வில் பி ஓரியன்டட் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன் அண்ட் டியூ டு த சேம் ரீசன் தேர் வில் பி நெட் ஃபைனைட் டைபோல் மூமெண்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாதப்போ எல்லாம் ரேண்டமா அங்கங்க சுத்தி ஸ்கேட்டரா இருக்கும். ஸோ தேர் வில் நாட் பி எனி ஓவரால் டைபோல் மூமெண்ட். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல வரும், எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல வரதால தேர் வில் பி சம் ஃபைனைட் டைபோல் மூமெண்ட். ஓகேவா. ஓகே, பட் நான் போலார் டயஎலக்ட்ரிக்ஸ்ல உங்க O2
அங்கே H2 அங்கே N2 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இதுல ப்ரீவியஸ் கேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர்ஸ் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர்ஸ் ஒரு செப்பரேஷன்ல இருக்கு. பட் இங்க ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகே, செப்பரேஷன்ல ஒரே இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒரே இடத்துல இருக்கும்போது அது டைபோல் ஆகுமா? ஆகாது. ஸோ தேர் வில் நாட் பி எனி பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். ஸோ நீங்க நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போலார்ல வந்து இட் இஸ் செப்பரேட்டட், பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட்டட். ஸோ ஒரு டைபோலாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே. பட் இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. ரெண்டும் மேல மேல இருக்கிறதால இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் டைபோல். பட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஒன்னா இருந்தது, இட் இஸ் கம்மிங் அபார்ட் அண்ட் இஸ் கெட்டிங் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் வெரி ஸ்லோலி, வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல வெரி ஸ்லோலி இது வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து செப்பரேஷன் ஆக்குறோம். So we are inducing இல்லையா, so we are inducing it using external electric field. So இந்த மாதிரி induce ஆகும்போது we get an induced dipole இல்லையா. இந்த செப்பரேஷன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, external electric field. So இந்த மாதிரி செப்பரேஷன் ஆனா it's a dipole. So we get an induced dipole. So electric field அப்ளை பண்ணா we get an induced dipole moment. அதே மாதிரி எல்லா மாலிகுல்ஸ் ஒரே டைரக்ஷன் தான் அலைனா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது there will be an induced dipole moment overall. So தனியா எடுத்தாலும் overall எடுத்தாலும் external electric field இருக்கும்போது there is a dipole moment. External electric field இல்லாதப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே இடத்துல தான் இருக்கும். there will not be any permanent one. ஓகேவா. ஸோ இதுல வந்து போலார்னா பெர்மனண்டா இருக்கும், நான் போலார்னா பெர்மனண்டா இருக்காது. பட் இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதப்போ நெட் ஓவரால் டைபோல் மூமெண்ட் இல்ல, இதுக்கும் சேம் தான். பட் இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா நெட் டைபோல் மூமெண்ட் இருக்கு, இதுக்கும் சேம் தான். பட் ஒரே டிஃபரன்ஸ், இது வந்து நேச்சுரலாவே டைபோல், இதுல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து டைபோல் ஆக்குறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் செல்ஃப் எப்சிலான் ஆர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ரேஷியோ ஆஃப் அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட். ஸோ த ரேஷியோ ஆஃப் த எக்ஸ்டர்னலி அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா, externally applied electric field to the net electric field inside it, அதுதான் dielectric constant. ஓகே, அது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி னு சொல்வாங்க, ஸ்பெசிபிக் இண்டக்டிவ் கெபாசிட்டி னு சொல்வாங்க. சோ அதோட சிம்பல் வந்து K is equal to externally applied electric field by the net electric field inside the surface. அது வந்து எப்சிலான் r னு சொல்லுவாங்க, சொல்லிருந்தாலே. and it is always greater than 1. ஓகே, இதுல வந்து it is always greater than 1. ஓகேவா, இதுதான் நேச்சுரல் வேல்யூ, it is always greater than 1. ஓகேவா. ஓகே, அதே மாதிரி போலரைசேஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, எக்ஸ்டர்னலி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து நான் போலார் மாலிகூல்ஸை நம்ம இன்டியூஸ் பண்ணி டைபோல்ஸ் ஆக்குறோம், அந்த ப்ராசஸ் தான் நம்ம போலரைசேஷன் சொல்றோம். ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து we are polarizing it. ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்ல எப்படி போடலாம்னா, P is equal to n small p, where n small p வந்து induced dipole moment per atom and n is the number of atoms per unit volume. So ரெண்டையும் கம்பைன் பண்ணா polarization is the induced dipole moment, induced போட விட்டுட்டாங்க, induced dipole moment per unit volume. ஓகேவா, induced dipole moment per unit volume. அதே மாதிரி எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்கு, அது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன் இருந்து வருது, ரிலேஷன் பிட்வீன் போலரைசேஷன் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், where P is equal to electric susceptibility into epsilon naught into E naught. So vacuum வந்து x equal to 0 இருக்கும். Okay, I'm sorry, the electric susceptibility வந்து 0 இருக்கும். And the relation between the dielectric constant and electric susceptibility is K is equal to 1 plus electric susceptibility. Okay, இது வந்து just terms. இது வந்து உங்களுக்கு லைக் நீங்க ஸ்டடீஸ்லயும் சரி, உங்க ஹையர் செகண்டரி சிலபஸ்லயும் சரி, நீட் பிசிக்ஸ்லயும் சரி, நீங்க இதெல்லாம் டிரைவ் பண்ண தேவையே இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி dielectric strength, the maximum electric field before breakdown. ஸோ நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்து செப்பரேட் ஆக்குறோம். பட் அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிமூவ் ஆன என்ன ஆகுது, மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடும். பட் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட ரொம்ப ஹை வேல்யூவா, நம்ம என்னதான் ஸ்ப்ரிங் வந்து நம்ம எப்படி இழுத்து விட்டு அது விட்டா பழைய மாதிரி ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல அதை ஸ்ட்ரெச் பண்ணா அதோட நேச்சர் போயிடும் இல்லையா. அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போயிடுச்சுன்னா அந்த பிரேக் டவுன், அதோட அந்த செப்பரேட் ஆகுறது வந்து கொஞ்சம் பெர்மனன்ட் மாதிரி ஆயிரும். ஸோ த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிஃபோர் பிரேக் டவுன், அதாவது இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிமூவ் பண்ணா அது பழைய இடத்துக்கு போயிடும்.
பட் பிரேக் டவுன் ஆனால் என்ன, பழைய இடத்துக்கு போகாது, அதே மாதிரி செப்பரேட்டரோட தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லிமிட், ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லிமிட்டுக்கு மேலே அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும் இல்லையா, அந்த லிமிட்டுக்கு பேர் தான் இந்த டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகே, எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த எவன் அடிச்சாலும் தாங்குறாங்க மாதிரி இது வந்து இந்த டயஎலக்ட்ரிக் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட மேக்சிமம் அதோட அந்த டயஎலக்ட்ரிக் நேச்சர் இருக்கு இல்லையா, பழையபடி ஆகிற நேச்சரை விடாம எவ்வளோ மேக்சிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டை தாங்க முடியுதோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். ஓகேவா, சப்போஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே போயிடுச்சுன்னா இட் வில் பிகம் பார்ஷியலி கண்டக்டிவ் பிகாஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் பி செப்பரேட்டட் சம்வாட் பெர்மனன்ட்லி. ஓகே, ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் வந்து வோல்ட் பெர் மீட்டர் பிகாஸ் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, அதே மாதிரி நியூட்டன் பெர் கூலும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், நம்ம எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம்னு ஒரு டிஃபரன்சியேஷன் மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஓகே, அண்ட் ஃபார் ஏர் இதோட வேல்யூ வந்து 3 × 10⁻⁶ வோல்ட் பெர் மீட்டர். ஸோ இந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஏர் வந்து கண்டக்டிவ் ஆகுது. ஓகேவா, அதுக்கு கீழே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கொடுத்தா இட் இஸ் நாட் பிகமிங் கண்டக்டிவ். ஓகே, so questions based on dielectrics of electrostatics of dielectrics. How can dielectric be converted to a conductor? So a conductor என்ன இருக்கு, conductor has free electrons இல்லையா, conductor has free electrons. So ஒரு dielectricல free electron ஆகணும்னா என்ன பண்ணும், மெல்டிங் பண்ணா ஃப்ரீ ஆகுமா, ஆகாது, அது கொஞ்சம் கூட டைட் ஆகும். ஃப்ரீஸ் பண்ணா எக்ஸாக்ட்லி சேம், பட் ஹீட் பண்ணா என்ன ஆகுது, ஹீட் பண்ணா it will increase the kinetic energy இல்லையா, heat will increase kinetic energy. so kinetic energy increase ஆனா என்ன ஆகுது, இங்க மாத்திரம் ஒரு வேலை இல்லை. so kinetic energy, so increasing kinetic energy will cause free electrons temporarily. so நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு எலக்ட்ரானுக்கு இந்த kinetic energy கொடுத்தா அந்த எனர்ஜி வச்சுட்டு the electron will begin to move freely, somewhat freely. ஓகேவா, so இதோட ப்ராப்பர் மெத்தட் என்னவா இருக்கும், we have to heat the dielectric because நம்ம dielectric heat பண்ணா the electrons will gain energy, the free electrons the electrons will gain energy and ஒரு லிமிட்டுக்கு மேல எனர்ஜி கெயின் பண்ணா it is almost like a free electron. so free electron vanda it is a conductor. so we can convert a dielectric into a conductor using heating. okay va, adhe madri in an external electric field the positive and negative charges of a non-polar molecule is displaced in opposite directions. correct? correct. the non-polar molecule develops an induced dipole moment. adu correct? adu correct இல்லையா. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போ ஒரு நான் போலார் மாலிக்யூல்ல ஒரே இடத்துல இருந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் ஆகுது. ட்ரூ. அதே மாதிரி ஒரு நான் போலார் மாலிக்யூல் இதனால என்ன டெவலப் ஆகுது, ஒரு இன்டியூஸ் டைபோல் மூமெண்ட் டெவலப் ஆகுதா. ஸோ போத் ஆர் ட்ரூ. ஸோ போத் ஆர் ட்ரூ. அதே மாதிரி இன் போலார் மாலிக்யூல்ஸ் தி சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைட் ஆகுமா? ஆகவே ஆகுது. பிகாஸ் நேச்சுரலி அது செப்பரேட்டாக தானே இருக்கு. இது ஆப்ஷன். பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இந்த செக்ஷன்ல. பட் நான் பண்ண மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸ். ஓகே, கண்டிப்பா நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்துங்க. கண்டிப்பா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ பெஸ்ட் சான்ஸ் என்ன? ப்ராக்டிஸ் டெய்லி. ஓகே, அதே மாதிரி in the absence of any electric field, the different permanent dipoles are oriented randomly due to thermal digestion, so that the total dipole moment is zero. Polar molecules oda case la sonna molecules வந்து அந்த directionல இருக்கும், so total dipole moment வந்து zero. Statement true. When an external field is applied, the individual dipole moments tends to align with the field. When summed overall, there is a net dipole moment in the direction of the field. So இதும் சொல்லியிருந்தேன், நம்ம ரேண்டமா ஓரியன்ட் ஆகிருக்கிற இந்த மாலிக்யூல்ஸை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்து we are making it oriented in the same direction, so we get a dipole moment. இல்லையா, dipole moment வரும். ஓகே, ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சேம். பட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, this is an assertion and this is the reason. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேசஸ் தான். ஸோ இந்த அசர்ஷன் இந்த ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா? கண்டிப்பா கிடையாது. இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாட்டி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. So both statements are correct, but இதோட reason வந்து இது இல்லையா. So both A and R are true and R is not the correct explanation. இல்லையா, R is not the correct explanation. Fine. அதே okay. So உங்க ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு.
me trying to study 1 week before exam. 1 night before exam வந்து நீங்க கேப்டன் அமெரிக்கா தோரோட ஹேமரை தூக்குவீங்களாமா. இது வந்து கேப்டன் அமெரிக்காவோட முடியும், நம்மளால முடியுமா? நம்ம என்ன சூப்பர் ஹீரோவா என்ன? இது வந்து மூவிஸ்ல சொல்றதுக்கு மேபி ஈஸி, பட் ரியல் லைஃப்ல அப்படி இல்லை. ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் ஸ்டடி பண்றீங்களோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் லெஸ்ஸா நீங்க உட்காந்து படிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு 100 days இருக்கு, அந்த 100 daysல ஒரு சாப்டர் நீங்க 10 days எடுத்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளா படிக்கலாம். அதுவே நீங்க லேட்டர் படிக்கலாம்னு வச்சு ஒரு லாஸ்ட் 10 days ஆகும் என்ன ஆகும்? ஒரு சாப்டர் ஒரு டேல முடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். So whatever you do, start early, learn early, always practice, always revise, and Neet 2023 is always yours. Okay, ba? Okay. So hope you love my video, hope you love my lecture. Always make sure to follow this video, subscribe, and in our previous lectures, edachu doubt irundha kandipa paarenga, edachu doubts irundha kandipa kelunga, and Telegram channel irukku illaya, unga Telegram channel oda link வந்து description la irukku. நான் பண்ணக்கூடிய இந்த நோட்ஸ் ஏதாச்சும் ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல வரும். ஓகேவா? ஸோ ஹோப் யூ லவ் மை லெக்சர். See you in tomorrow's lecture. Bye.